கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, அப்போ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததில் இந்த வாகன கூட்ட ஹதீஸாக இருக்கட்டும், அந்த சர்வதேச பிறைங்கிற அந்த நிலைப்பாடாக இருக்கட்டும், இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் இருக்குது. இதை நம்ம சொல்லும்போது நமக்கு பதில் சொல்ல முடியாத மாட்டு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக சர்வதேச பிறை சம்பந்தமாக பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிஜ்ரி கமிட்டிங்களுக்கு என்ன செய்யல, அரபி ஞானம் இல்லை, அரபு மொழி தெரியலை, அவங்களுக்கு ஹதீஸ் கிடையும் தெரியல, அதனால தான் அந்த வாகன கூட்டம் ஹதீஸ் எல்லாம் லைஃப்னு சொல்கிறாங்கங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க மசூத்? சமீப காலமாக நீங்கள் சொல்கிற அந்த கருத்து எல்லா மேடைகளிலும் சொல்லப்படுற ஒரு கருத்தாக இருக்குது. குறிப்பாக சர்வதேச பிறையை பற்றி நாம் விமர்சிக்கும் பொழுது, அவர்களுடைய நியாயமற்ற வாதங்களுக்கு நாம் பதிலளிக்கும் பொழுது, இது போன்ற ஒரு கருத்தை அவர்கள் மக்கள் மத்தியில் பதிய வைக்கிறாங்க. இவர்களுக்கு அரபி மொழி அறிவு கிடையாது, இவர்களுக்கு அதை ஆய்வு செய்கிற அளவுக்கு தகுதி கிடையாது என்று சொல்கிறார்கள். பொதுவாக ஒரு பழமொழி சொல்வார்கள், மொட்டை தலையான் குட்டையில் விழுந்தான் என்று பொத்தாம் பொதுவாக சொல்வார்கள். இந்த மாதிரி தான் அவங்களுடைய விமர்சனம் இருக்குது. ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது என்ன செய்யணும்னா, அது சம்பந்தமான காரண காரியத்தோடு அதை விளக்கணும். நாம் ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறோம், அந்த வாதத்திற்கு முறையான பதில் என்ன செய்யணும், குர்ஆனில் இருந்து ஹதீஸில் இருந்து அவர்கள் வைக்கணும். அதை விட்டுட்டு இவர்களுக்கு அரபி அறிவு இல்லை, இவர்களுக்கு மொழி அறிவு கிடையாது என்பது மக்களை திசை திருப்புவதற்காக வேண்டி உள்ள இந்த தௌஹீது ஆரம்ப காலத்தில் எடுத்து வைக்கப்படும் பொழுதும், அதை தௌஹீதுக்கு எதிரான சிந்தனையுடையவர்கள், அதை எதிர்க்கக்கூடியவர்கள் இதே மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை தான் மேற்கொண்டாங்க. இவர்களுக்கு அரபி அறிவு கிடையாது, அதனால தான் தப்பு தப்பாக இவங்க என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு விஷயத்தை சொல்கிறாங்கன்னு சொல்லி எப்படி திசை திருப்பினாங்களோ, ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்களோ, அதே போன்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை தான் இவர்கள் என்ன செய்கிறாங்க, மக்கள் மத்தியில் வைக்கிறாங்க. நம்முடைய வாதங்களுக்கு முறையான பதிலளிக்க முடியாதனால இது போன்ற நிலைப்பாடுகளை எடுக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. ஏன்னா இந்த ஹிஜ்ரி கமிட்டியை பொறுத்த வரையில் அதுலேயும் நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க, அந்த அரபியை கற்றறிந்த ஆலிம்கள் அதில் இருக்கிறாங்க, அது விஷயத்தையும் ஆய்வு செய்கிற அளவுக்கு ஞானமுடையவர்கள் அதில் கண்டிப்பாக இருக்கிறாங்க. இருக்க போய் தான் என்ன செய்யுது, வாகன கூட்டம் அந்த ஹதீஸ் சம்பந்தமாகவே கிட்டத்தட்ட இந்த லெவலில் ஒரு புக்கே போட்டு வெளியிட்டிருக்கிறோம். அதோடைய ஹதீஸ்களை சம்பந்தமான சட்டங்கள், அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கிறது என்று மிக விரிவாகவே நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், ஒரு நூலை நாம் வெளியிட்டிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் என்ன சான்று, அந்த அறிவு இருக்கின்றது தான். அப்போ அரபி மொழி அறிவு கண்டிப்பாக தேவை. இந்த அரபி மொழி அறிவு இருந்து விட்டாலே ஒரு நேர்வழி கிடைச்சிருமா? கண்டிப்பாக இல்லைங்க. அரபி மொழியை கற்றுக்கொண்டாலே நேர்வழி கிடைச்சிடுற மாதிரி ஒரு மாயை இவங்க ஏற்படுத்துகிறாங்க. அப்படி பார்த்தா இந்த தமிழகத்தை பொறுத்த வரையில் தௌஹீதுக்கு மாற்றமானவர்களும் அரை மொழியை கற்றவர்கள் தான், மதுகவை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களும் இந்த அரை மொழியை கற்றவர்கள் தான், தரீகா கபர் வழிபாடு போன்ற விஷயங்களுக்கு அழைப்பு கொடுக்கக்கூடியவர் யார் தான், அரை மொழியை கற்றவர்கள் தான். அப்போ அரபி மொழியை கற்றுவிட்டதுனாலேயே ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, நேர்வழி அடைந்து விடலாம் என்று சொல்ல முடியாது. உலகளாவில் அளவு எடுத்து பார்த்தீங்கன்றால் அரபியை தாய்மொழியாக கொண்டு எத்தனையோ யகூதிகள் இருக்கிறாங்க, அரபியை தாய்மொழியாக கொண்டு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி செயல்படக்கூடியவர்கள் எல்லாம் அரபியை தாய்மொழியாக கொண்டவர்கள். அப்போ அரபி அறிவு இருந்து விட்டாலே ஒருவன் மார்க்கத்தில் விளக்கத்தை பெற்றுவிட முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மண்ணில் இருந்து மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணாங்களோ அதே மண்ணில் தான் அபூஜஹல் வாழ்ந்தான், அதே மண்ணில் தான் உத்துபாவும் வாழ்ந்தார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அரபியிலே பாண்டித்துவம் புலமை பெற்றவர்கள் எல்லாம் எதிரிகள் இருந்தாங்க. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஸ்ஸான் பின் சாபித் என்ற நபித்தோழரை கூப்பிட்டாங்க. சஹாபாக்களுடைய சபையெல்லாம் கூடி இருக்கும் பொழுது அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, தோழர்களே, உங்களிலே பல பேர் எனக்கு வாளை கொண்டு நீங்கள் உதவி செஞ்சிருக்கிறீங்க, இந்த நேரத்திலே உங்களுடைய நாவுகளை கொண்டு எனக்கு உதவி தேவைப்படுகிறது. ஏன்னா அங்க இருந்த முஷ்ரிக்குகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிதை புனைந்து ரசூலுல்லாஹ்வை திட்டினாங்க, ஏசினாங்க. அப்ப அந்த கவிதைகளில் பதிலளிக்கக்கூடிய பழக்கம் அன்றைக்கு இருந்துச்சு. கவிதையிலே திட்டுவாங்க, அந்த கவிதையிலே பதிலளிப்பாங்க. அப்ப இந்த பழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரபியில கவிதை புனைந்து திட்டும் பொழுது, ஏசும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல தெரியல. அதுக்கு பதிலளிக்கிறது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கேட்டாங்க, வாளை கொண்டு உதவியவர்கள் உண்டு, இப்போது உங்களுடைய நாவுகளை கொண்டு எனக்கு உதவி தேவைப்படுது, உங்களை யார் உதவி செய்வான்னு கேட்டாங்க. அப்பதான் ஹஸ்ஸான் பின் சாபித் எந்திரிச்சாங்க, யார சொல்லலாம், எனக்கு அந்த நாவன்மை இருக்கிறது, எனக்கு அந்த அரபியில புலமை இருக்கிறது, அவர்களுக்கு நான் பதில் சொல்றேன்னு சொன்னார். அப்ப இந்த மாதிரி அரபியில புலமைத்துவம் பெற்றவர்கள் எல்லாம் அந்த மக்கள் இருந்தாங்க.
அப்போ ஒருத்தட்ட அரபி இருக்கிறதுனால அவர் நேர்வழி பெற்றுவிடா சொல்ல முடியுமா? அரபி இல்லை என்றால், அரபி தெரியலன்னா வழிகட்டில் போயிடுவா சொல்ல முடியுமா? இல்லை. அது ஒரு மொழி. இஸ்லாத்தை ஆய்வு செய்வதற்கு, இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்கு அந்த மொழி முக்கியமான ஒரு மொழியை. குர்ஆன் அரபியில் இருக்கிறது, ஹதீஸ்கள் அரபியில் இருக்கிறது, அது சம்பந்தமான நூல்கள் அரபியில் இருக்குது. அப்ப அரபி மொழி அறிவு தேவை என்பதை மறுப்பதற்கு இல்லை. கண்டிப்பா அந்த மொழி அறிவு தேவை. இஸ்லாத்தை ஆய்வு செய்வதற்கு, அந்த சட்டங்கள் நுணுக்கங்களை ஆய்வு செய்வதற்கு அரபி மொழி அறிவு என்பது அவசியமான ஒன்று, அதை மறுக்கவே இல்லை. ஆனா அது இருந்தாலே நாங்கள் நேர்வழி பெற்றுவோம். 7 வருஷம் மதரசாலை படிச்சா போதும், இஸ்லாத்துக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டி, எங்கள்கிட்ட கேட்டு தான் எல்லாரும் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணணும், அப்படியெல்லாம் இல்லைங்க. இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் இலகுவாய் கொடுத்துருக்கிறான். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முதக்கிர். இந்த குர்ஆனை நன்கு நினைவுபடுத்தி கொள்ளும் போது, ஆய்வு செய்யும் போது நாம் எளிதாக்கி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அப்ப என்ன விளங்குது நமக்கு? நம்முடைய சொல்லக்கூடிய வாதங்களுக்கு அவர்களால் பதில் அளிக்க முடியல. ஏன்னா பொய்யை மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றாங்க. பொய்யை மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது பொய் மக்கள்கிட்ட எடுபடாது. ஒரு நாளைக்கு எடுபடும், 2 நாளைக்கு எடுபடும், 3ஆவது நாள் அங்கிருந்து கேள்வி வரும். கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இப்படிலாம் சொல்றாங்களே, இந்த ஹதீஸ் பலகீனம்னு சொல்றாங்களே, நீங்க ஆள் மாறாட்டம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்களே என்று சொல்லும் பொழுது அதுக்கு பதிலளிக்க முடியாதனால தங்களுடைய வாதத்தை நிலைநிறுத்துவதற்கு, தங்களுடைய கீழ் இருக்கிற மக்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அவருடைய ஏற்பாடு தான் என்ன? இந்த மொழி சம்பந்தமான பிரச்சனை. இது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வழிமுறை தான். ஆக ஹிஜ்ரி கமிட்டினருக்கு அரபு தெரியுமா தெரியலையாங்கிறத மக்கள் தெளிவாக விளங்கியிருக்கிறாங்க. இந்த கிளிப்பை நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய, இந்த ப்ரோக்ராமை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் யாருக்கு அரபு நல்லா தெரியும், யாருக்கு அரபி தெரியலங்கிறத மக்கள் முடிவு செய்வாங்க. அதை பற்றியே கவலைப்பட வேண்டிய அவசியம் அவங்க மாட்டுக்கிறதுன்னு கிடையாது. இப்போ நான் ஒரு வாதத்துக்காக கேட்குறேன். அப்போ ஹிஜ்ரி கமிட்டிக்கு அரபு தெரியல, சரி, உங்களுக்கு நல்ல அரபு தெரியும் தானே? அப்போ நீங்கள் எதுக்கு இந்த வாகன கூட்ட அதிசத்தை நீங்கள் ஆய்வு செய்யலை? இந்த வாகன கூட்ட அதிச சம்பந்தமாக நாங்கள் இன்டர்நெட்லையும் புத்தகமாகவும் அடித்து வெளியிட்டிருக்கோமே, மறுப்பு இது வரைக்கும் உங்களால் சொல்ல முடியலையே. சரி, அரபு தெரிஞ்ச நீங்கள், நாங்கள் எத்தனை கேள்விகளை தொகுத்து வினா எங்கே விட எங்கேன்னு போட்டிருக்கோம். அதில் முக்கியமான ஒரு கேள்வி, நீங்கள் இன்னைக்கு மகரிப்ல மறையிற பிறையை பார்த்துட்டு நாளைக்கு ஒன்றுங்கிறீல, 29ஆவது அன்னைக்கு போய் மேற்கு திசையை பார்த்து மறையும் பிறையை பார்த்துட்டு அடுத்த நாள் 1 அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ஆதாரத்தை தாங்கன்னு கேட்குறோமே. அரபு மொழியில் நீங்கள் அப்படி விற்பனராக எடுத்து போட எந்த இருக்கு போட்டிங்களா நீங்கள்? இல்லையே, இதுக்கு என்ன சொல்றீங்க? அதாவது இது சம்பந்தமா கடந்த நோன்பு சமயத்தில் சகோதரர் ஹுசேன் வன்மைங்கிறவர் சந்திச்சேன். அவர் எவ்வளோ தெளிவாக முதல்ல சொன்னார்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 29ஆவது அன்னைக்கு, 29ஆவது நாள் அன்னைக்கு மகரிப்ல மேற்கு நோக்கி நின்று பிறைய பார்த்தாங்க. இப்படி ஹதீஸ் அது இருக்குதா? நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை, பார்த்தது இல்லையா? ஒருவேளை நீங்கள் மௌலவி இருக்கிறனால நீங்கள் இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் என்ன கேட்டவுடனே நான் உங்களுக்கு அந்த ஹதீஸ் சம்மந்தமாக அனுப்பி வைக்கிறேன்ட்டு போனார். அதுக்கப்புறம் இது வரைக்கும் பல ஃபோன்கள் அடிச்சிருக்கிறோம். அவர் என்ன செய்யல, ஃபோன் அட்டன் பண்ணலாம், அனுப்பி வைக்கல. நம்ம நம்பரும் எனக்கு கொடுத்துருக்கோம். நம்ம அவருக்கு ஒரே ஒரு வாதம் வச்சு என்ன பண்ணால், நீங்கள் மௌலவியாக இருக்கிறீங்க, நான்லாம் சாதாரண பாமரன், நான் உங்கள்கிட்ட ஒரு வாதம் வச்சு அதை தோர்த்துட்டா எனக்கு என்ன இல்லை, கேவலம் இல்லை. உங்களை ஜெயிக்கிறதுல எனக்கு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ஜெயிப்பா தோற்பா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் நீங்கள் மௌலவியாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு வாதம் வச்சிங்கன்னா அதை சரியாக நிரூபிக்காத வரைக்கும் உங்களுக்கு தான் அது சரியில்லை என்ற ஒரு வாதத்தை வச்சோம். அப்போ இல்லை, கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன் என்று போனார். அப்போ அவருக்கு ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் அவருக்கு நான் மேற்கோள் காட்டினது பெரிய பெரிய ஹதீஸ் கிதாபில் தான் காட்டல. 7ஆம் கிளாஸுக்கு சாதாரண குழந்தைகள் வரக்கூடிய பாட புத்தகத்திற்கு சில நிகழ்வுகளை சுட்டி காட்டணும். என்ன கேட்டோம்னு சொன்னால், மாதம் 30ஆக இருந்தால் 29 அன்னைக்கு காலையில் தான் உறுஜுல் கதையும் அந்த பிறையினுடைய கடைசி நிலை காலையில் முடிஞ்சிருக்கும். அப்போ அன்னைக்கு ஈவினிங் பிற வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. 30ஆக இருந்தால் பிற 28ஆக இருக்கும். அதாவது மாதம் 29ஆக இருந்ததுன்னா 28ல் என்ன செஞ்சிடும், உறுஜுல் கதையும் முடிஞ்சிருக்கும். அன்னைக்கு கன்ஜெக்ஷன் டே, அன்னைக்கு உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ எந்த மாதமும் உங்களுக்கு 29 என்ன செய்யாது, பிறையை பார்க்கறதுக்கு, குறிப்பாக மகரிப்பில் நீங்கள் மேற்க பார்க்கறதுக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கன்னு கேட்கணும்னு சொன்னால், வானத்தை படைச்சது, பூமியை படைச்சது, சந்திரனை படைச்சதெல்லாம் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வோட தூதர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மூலியமா ஒரு சிறு தவறு கூட ஏற்படுறதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட மாட்டான். அவன் குடும்ப விஷயத்துல விட மாட்டான், மார்க்க விஷயத்துல விட மாட்டான். தேன்ல கூட அவங்க குடிக்க மாட்டேன் சொன்னதை கிடைச்சியா, கண்டிச்சு தேனை நீங்க ஹராமாக்க கூடாது குடிங்கன்னு சொன்ன ரப்பு
29 அன்னைக்கு மகரிபில் பிறையே தெரியாது திட்டமா அல்லாவோட படைப்பு தெளிவா இருக்கும் பொழுது ஒரு தவறான செய்தியை மேற்கொண்டு காட்டி அல்லாவோட தூர் செஞ்சு காட்டியிருப்பாங்களா? இதை எனக்கு விளக்குங்கன்னு கேட்டேன். இதை கேட்டவன அவர் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார். அப்ப நான் சொல்லணும், நீங்க எவ்வளவு உறுதியா அப்படி சொல்றீங்கன்னு. உறுதியா சொல்லணும்னா அல்லாவோட தூதர் தான் வழியா, ஒரு நாட்டோட தூதர் இல்லை. ஒரு நாட்டோட தூதர் தவறு செய்வாங்க, அவங்க அல்லாவோட தூதர், அல்லாவிடமிருந்து செய்தியை கொண்டு வர்றவங்க, நமக்கு செய்தி எத்தி வைக்கிறவங்க. அவங்க தவறு செய்தா இருந்தா அப்ப அல்லாவுக்கும் அவங்களுக்கு இடையில ஹார்ட்ல என்ன டிஸ்கனெக்ட்ல இருக்குன்னு அர்த்தமாயிரும். அப்ப அல்லா அரசியல கண்டுக்கடா விட்டுட்டான்னு ஆயிரும், இல்ல அல்லாஹ் சொன்னதுக்கு மாறு செய்தாங்கன்னு ஆயிரும். அப்ப நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு இல்லை என்னைக்கு எந்த காலத்திலையுமே அவங்க செய்ய முடியாது, செய்தா நீங்க காட்டியிருக்கவே முடியாது என்று நம்ம தெளிவாக சொன்னோம். அதுக்கு அடுத்தால இன்னொரு கொஸ்டினே வச்சோம். ஒரிஜினல் கதின்னு ஒரு வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்திருக்கிறான, அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க சொன்னா அது அல்லாஹ்வோட வல்லமை, நிறைய எப்படி வளர்க்கிறேன்னு தெரியுமா என்று அல்லாஹ் சொல்லியிருக்க. அதுக்கு எப்படி அந்த அர்த்தம் எடுக்க முடியும்? அல்லாஹ்வோட வல்லமைக்கு நிறைய வளர்க்கிறது மாதிரி சொல்ல முடியுமா? அதுக்கு அர்த்தம் அப்படி எடுக்க முடியாது, நேரடியாக அர்த்தம் இருக்குது. அந்த ஒரிஜினல் கலிமையில நிலை வரை கடைசி படித்தர வரைக்கும் நான் பிறகு வடிவம் கொடுத்துருக்கேன் நல்லா சொல்றான். அப்ப கடைசி நிலையத்தான் குறிக்கிறது என்று நம்ம கேட்கும்போது இல்ல இல்ல அப்படி சொல்லியிருந்தா அல்லாவோட தூதரை விளக்காமல விட்டுருப்பாங்க, அப்ப அல்லாவோட தூதர் விளக்காம மறைச்சிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு நம்மளை திருப்பி குற்றச்சாட்டு கேட்டாரு. நாம என்ன செஞ்சோம், திரும்ப அதுக்கு பதில் கேட்கிறப்போம் அப்படி சொல்ல வரல. அப்ப அந்த விஷயம் அந்த வசனம் சம்பந்தமா அல்லாஹ் என்னதான் சொன்னாங்க அதை சொல்லுங்க, பதில் இல்லை. எந்த குற்றச்சாட்டு நம்ம மேல வச்சாங்களோ அதே குற்றச்சாட்டு அவங்க பண்றாங்க. என்ன சொல்றாங்கப்போ, அந்த வசனத்தை அல்லாஹ்வோட தூதர் விளக்காமல விட்டு விட்டாங்க சூழ்நிலைக்கு அவங்களே வராங்க. அதனால நாம என்ன நிலப்பாட்டில் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கலாம் சூழ்நிலை. அவரோட சேர்ந்து சர்வதேச பிறை நிலப்பாட்டில் உள்ள ஒரு நாடறிந்த ஒரு தாய் அந்த சௌர எதிர்த்தார் பேச்ச ஆரம்பிக்கும் பொழுது ஹதீஸை எப்படி விளங்கணும் தெரியுமா? நம்ம ஜமாத் என்ன நிலப்பாட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் விளங்கணும். எந்த ஆய்வுல கண்டுபிடிச்சாங்க, இது எந்த இமாம் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, யார் இட்ட கட்டளை, இதுதான் அவங்களதான் நமக்கு விஷயம் தெரியணும். பொதுவாக நமக்கு ஆரம்பத்தில் இஸ்லாத்து புக்கர் என்ன சொன்னாங்க, ஆரம்பமா ஒரு சரியான ஹதீஸு குர்ஆன் ஆயத்தோட மோதாது, அப்படி மோதுவது போல தெரிந்தால் ஹதீஸை விளங்கிக் கொள்வதில் தவறு இருக்கும் ஒழிய என்ன இருக்காது, குர்ஆன் வசனத்தில் நாம சந்தேகம் கொள்ள முடியாது. ஏன், அது அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டது. ஆமா, ஹதீஸ்ல தான் விளங்கிக் கொள்வதில் முன்பின் வரும். லைஃப் சரி என்ற பல படித்தரங்கள் இருக்கு. அதனால ஹதீஸை நம்ம கையாளும் பொழுது நேரடியாக குர்ஆன் வசனங்களோட மோதுகிறதா என்றுதான் முதல்ல பாவனை பொறுத்த கற்றுக் கொடுத்தாங்க. கடைசியில் எப்படி வந்துட்டாங்க, இப்போ ஒரு விஷயத்தை ஹதீஸ் எப்படி அணுகணுமா, குர்ஆன் வசனத்திற்கு மோதுதா முதல்ல பார்க்கப்படாதான், ஜமாத்தோட கருத்துக்கு மோதுதா இல்லைன்னு பார்க்கணும். அப்ப எங்க கொண்டு போய் விட்டுருச்சு இந்த நிலப்பாடு, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப எதை நிரூபிப்பதற்காக இந்த தௌஹீத் வட்டாரத்தில் இருந்து கொண்டு இந்த பாடுபடுகிறார் என்பதை அந்த மக்கள் தான் விளக்கம் தரணும், சர்வதேச பிரச்சனைக்கூடிய மக்கள். நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னன்னு சொன்னா நம்ம ஒரிஜினல் கதீமை பத்தி நம்ம தெளிவாக வலியுறுத்தி வர்றோம். என்ன ஒரிஜினல் கதீமே, சூரா யாசின்ல அல்லாஹ் சொல்றான் இல்லையா, உல் கமர கத்தம்னாஹு மனாசில ஹத்தா ஆத கல் உருஜுனில் கதீம். இந்த சந்திரனுக்கு பல படித்தரங்கள் இருக்குது. எதுவரை என்று சொன்னால் வளைந்த காய்ந்த பழைய பேரித்த பாலையை போல் ஆகும் வரை சொல்லி தெளிவாக வசனம் இருக்குது. இதை நீங்கள் ஒரு பிறையை பார்த்தா தெரியாது, ஒரு மாதத்தில் உள்ள அனைத்து பிறைகளையும் பார்த்தா தான் இறுதியாக வரக்கூடிய அந்த பிறை ஒரிஜினல் கதைன்னு சொல்கிறோம். அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கும்போது இன்னும் ஒரு மாதத்துக்கு 30 நாள் வைங்களேன், ஒரு மாதத்துக்கு 30 நாட்கள் என்று சொன்னால் நீங்கள் டெய்லி பிறையை பார்த்துட்டு வரும்போது 29வது அன்றைக்கு கிழக்கு திசையில் ஃபஜ்ருக்கு முன்னாடி கடைசியாக தெரியும். அந்த ஒரிஜினல் கதிமா அது இப்போ சின்ன ஒரு கீற்று சன்னர் கீற்றுமாக இருக்கும், சின்ன ஒரு இது மாதிரி. அதுக்கு அடுத்த நாள் பிற தெரியாது, அமாவாசைன்னு சொல்லுவாங்க. தூய்மைய சங்கம நாள், சூரியன் சந்திரன் பூமி 3 ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய சங்கமிக்கக்கூடிய சங்கம நாள். அதுதான் மாற்று பிற சகோதரர்கள் என்ன செய்வாங்க, பிற மத சகோதரர் என்ன சொல்லுவாங்க, அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு என்னதுல ஒரே தெரியாது. அதுக்கு அடுத்த நாள் புதிய மாதத்தின் முதல் நாள். அப்போ ஒரு மாசத்துக்கு 30 நாட்கள் என்று சொன்னால் ஒரிஜினல் கதீம் என்ற அந்த புறக்கண்ணால் பார்க்கை என்ற கடைசி பெற எப்போ தெரியும்னா 29ல தெரியும். ஒரு மாசத்துக்கு 29 நாட்கள்னு சொன்னா 28ல தெரியும் அப்படின்னு நம்ம வலியுறுத்தி வர்றோம். அப்ப இதை மசூத் உங்களை கேட்க போறேன் என்னன்னா, இதை நம்ம அப்படி சொல்லும் போது இது இல்லை, தப்சீர்ல எப்படி இருக்குதா, ஒரிஜினல் கதீம்னா அல்லாஹ்வுடைய வல்லமை அப்படின்னு சொல்லி இந்த சர்வதேச பிறையை சரி காணக்கூடிய ஒரு அறிஞர் பகிரங்கமா மேடையில பேசிட்டு போறாரு. இது எதை காட்டுது? அதுங்க குர்ஆனை பொறுத்த வரையில
ஒரு விஷயத்தை வந்து நேரடி பொருள் விளங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது நேரடியான பொருளை தான் எடுக்கணும். அதுதான் இதுவரைக்கும் வழிமுறையாக பின்பற்றப்பட்டு வருது. நேரடியாக விளங்க முடியாத விஷயங்களை தான் மறைமுகமான வேர்ல பொருளை எடுப்பாங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரையில் தெளிவாக குர்ஆன் சொல்லுது, பழைய பேரித்தம்பாலையை போல ஆகும் வரைக்கும் சந்திரனுக்கு பல மன்சில்களை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்லு. இந்த இடத்துல இந்த ஒரு இடத்துல மட்டும் மன்சிலை பற்றி குர்ஆன் பேசலை, பல இடங்களிலே மன்சில்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. இதுக்கு முன்னாடி சூரத்துல் பக்ரா அல்லாஹ் சொல்லும் பொழுது யஸ்அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ் என்று சொல்கிறது. அந்த பிறைகளை பற்றி கேட்குறாங்க, அந்த பிறைகள் மனிதர்களுக்கு தேதியை காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறது. சூரத்துல் யூனுஸில் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ லியாஅம் வல் கமர நூரன் வகத்தரஹு மனாஸில லிதஅலமு, அந்த சந்திரனுடைய நாம் ஏற்படுத்தி இருக்கிற அந்த மன்சில்கள், அதை கொண்டு பல ஆண்டுகளை இன்னைக்கு நீங்கள் தீர்மானிக்க முடியும். இப்போ மன்சிலை பற்றி அங்கே பேசுகிறது. இப்படி குர்ஆனுடைய பல இடங்களில் மன்சில்களை பற்றி, சந்திரனுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த படித்தரங்களை பற்றி, அதனுடைய வடிவங்களை பற்றி பேசி இருக்கும் பொழுது அந்த படித்தரங்களுடைய இறுதி படித்தரமாக, ஒரு மாசத்தில் இருக்கிற இறுதி படித்தரமாக இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் கதீம், அதைத்தான் குர்ஆன் சொல்லுது. பழைய பேரித்தம்பாலையை போல வளைந்து ஆகிற அந்த கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் சந்திரனுக்கு நாம் மன்சில்களை அமைத்திருக்கிறோம் என்று கடைசி ஸ்டேஜை பற்றி தெளிவாக குர்ஆன் பேசும் பொழுது இது வந்து மன்சிலை பற்றி பேசலை, இது அல்லாஹ்வுடைய வல்லமை பற்றி பேசுதுன்னு சொன்னால், அப்படின்னா இவர்களுக்கு மாற்றுக்கிறது சொல்லக்கூடிய இன்னும் சில கருத்துக்கள் இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய வல்லமை சம்பந்தமாக குர்ஆனில் வர்ற வசனங்கள், அதில் உள்ள பிரச்சனை என்ன? அல்லாஹ்வுக்கு கை இருக்கிறது என்று குர்ஆனுடைய வசனங்கள் பேசுகிறது. அது நாம் என்ன சொல்கிறோம்? அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னு நம்பணும்னு சொல்கிறோம். மாற்று கருத்துடையவர்கள் என்ன சொல்கிறாங்க? இல்லை இல்லை, கையினா கை நேரடி பொருளாக விளங்கக்கூடாது, அது அல்லாஹ்வுடைய வல்லமை ஆற்றல் என்று விளங்கணும். அல்லாஹ்வுக்கு கேட்குற காது இருக்குது, கேட்குறான்னு சொன்னால் கேட்குறான்னு விளங்கக்கூடாது, நம்மளை மாதிரி காது இருக்கு விளங்கக்கூடாது, அது அல்லாஹ்வுடைய கண்காணிக்கும் ஆற்றல், செவியேற்கும் திறன், இப்படி பேர் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா நேரடி பொருள் எடுக்காம மறைமுகமான இன்னொரு பொருளை கொடுக்குறாங்களா, அது சரின்னு ஆயிரும். இந்த இடத்துல இவர்கள் இந்த வாதம் உண்மையாக இருந்தால் அவர்கள் வைக்கிற அந்த வாதம் உண்மைன்னு ஆயிரும். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க? இல்லை இல்லை, நேரடி பொருளை தான் எடுக்கணும்பாங்க. அப்போ இவர்கள் பொதுவாக என்ன செய்கிறாங்க என்றால், அவர் சொன்ன முக்கியமான விஷயம், ஒரு ஜமாத்தில் ஒரு முடிவெடுத்து வைத்துக்கொண்டு அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி குர்ஆனையும் சுன்னாவையும் வளைக்கிறார்களே தவிர குர்ஆன் சுன்னாவுக்கு ஏற்ற மாதிரி தங்களை அவர்கள் வளைத்துக் கொள்ளலை. அப்போ வெறுமனே பொய், வாயளவிலே பொய் பேசுகிறார்கள். குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் பொய் பேசுகிறாங்களே தவிர ஜமாத்து தலைமை அதுக்கு ஒரு முடிவு, அது ஒரு கட்டுப்பாடு, அதுக்கேற்ற மாதிரி மார்க்கத்தை வளைக்கிறது தான். அப்போ மதுஹபுவாதிகள் ஆரம்பத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ, இணை வைக்கிற மக்கள் ஆரம்பத்தில் என்னென்ன வியாக்கியானம் கொடுத்துட்டு இருந்தாங்களோ, அதை இன்றைக்கு அமைப்பு என்ற பெயரால் இவங்க ஒரு முடிவெடுத்து வைத்துக்கொண்டு மார்க்கத்தில் விளையாடுகிறார்களே தவிர மார்க்கத்துக்கு ஏற்றவாறு என்ன இல்லை, இவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வதாக இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை இந்த விஷயத்தில். இதில் ரசீது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இரண்டு விஷயங்களை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹிஜ்ரி கமிட்டி பிறை சம்பந்தப்பட்ட காலண்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏராளமான ஆய்வுகளை புத்தக வடிவத்தில், பயான் வடிவத்தில், இப்படி பல முறையில் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ இதுக்கு இந்த பதிலும் சொல்ல முடியாதனால என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இவங்களுக்கு அரபி தெரியாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை முன்னாடி சகோதரர்கள் சொன்னாங்க. இந்த இடத்துல நான் என்ன பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, இந்த குற்றச்சாட்டு அப்படியே வச்சிங்கன்னா இதில் யார் அரபி தெரியாதவங்க மார்க்கத்தை பேசக்கூடாதுன்னு சொன்னால், முதல்ல இந்த விஷயத்தில் தடைப்படுறது யாருன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை பற்றி உம்மிய அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறோம். அரபு மொழியை பற்றியோ அந்த மக்களுடைய எழுத்து வடிவத்தை பற்றியோ அந்த இலக்கிய நடைகளை பற்றியோ தெரியாத உம்மியான ஒரு தூதரை தான் நான் அமைச்சிருக்குன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறோம். அந்த சமுதாயம் உம்மியாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்குள்ள அரபி படித்தவங்க சொல்லலாம், நீங்கள் உம்மியாக இருக்குது, உங்களுக்கு மார்க்கத்தை பேச என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருப்பாங்க? யோசிச்சு பாருங்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் உம்மியாக இருக்குங்கிறது
அவருக்கு ஒரு தகுதியாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். ஆனால் அவர் உண்மையாக இருந்தாலும் அவர் சொன்ன விஷயம் எதுவுமே உண்மைக்கு முரண்பாடாக இல்லைங்கிறதா உண்மை. அதுபோன்று தான் நம்ம இந்த விஷயத்தில் சொல்லக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அது சரியா தவறாங்கிறத அவங்க சொல்லணுடைய எங்களுடைய புலமையை பற்றியோ எங்களுடைய கல்வியை பற்றியோ நீங்கள் தயவு செய்து ஆய்வு பண்ண வேண்டியது இல்லை என்பது தான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொள்கிறேன். இன்னொரு விஷயத்தையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்க விரும்புகிறேன். இப்போ பாருங்கள், நான் இருக்கிற சகோதரர் மசூத் அவர்கள் இருக்கிறார், அதுபோன்று சகோதரர் ரஹமத்துல்லா தெங்காச்சி அவர் இருக்கிறார், அதுபோன்று சுபேர் ஃபிர்தோஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே யாராக இருந்தாங்க முதல்ல? இப்போ எங்களை பார்த்து அரபி தெரியலங்கிறது யார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்களும் நாங்களும் ஒன்றா சேர்ந்து இந்த தாவா பணிகளை செய்துட்டு இருந்தோம். அந்த காலத்துல எல்லாம் எங்கள்கிட்ட உங்களுக்கு தாங்க அரபி தெரியும், உங்களுக்கு தான் இந்த விஷயத்தை நல்லா எடுத்து வைக்க தெரியும்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி உட்கார்ந்து கொண்டு எங்களை பேச விட்டவங்க தான். ஆனால் அவங்க உண்மையை சொல்லலை, உண்மைக்கு மாற்றமாக நடக்கிறாங்க என்று தெரிஞ்சு நாங்கள் உண்மையை எடுத்து வைக்க சொல்லும் பொழுது தான் பழைய ஐயாமுல் ஜாகிலியத்தினுடைய வாதங்கள் ஒவ்வொன்றா வருது. இவங்களுக்கு அரபி தெரியல, இவங்களுக்கு ஆய்வு பண்ண தெரியல அப்படிங்கிற வாதங்கள்லாம் வருதுங்கிறது தான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிற விஷயம். அதனால் நாங்கள் சொன்ன எந்த ஒரு சப்ஜெக்டாவது இது தப்பு, இது சரியில்லை, இது அரபி கிராமருக்கு மாற்றமானதுன்னு நிரூபிக்கட்டும். அந்த சந்தர்ப்பத்தில் அரபி புலமையை பற்றி நம்ம பேசிக்குவோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உர்ஜூனுல் கதீமை பற்றி இது நாள் வரைக்கும் எந்த பயான்களிலோ மற்ற இடங்களிலோ நாங்கள் இதை ஆய்வு பண்ணுற வரைக்கும் மற்ற நபர்களிட்டிருந்து இதுக்கு ஒரு விளக்கத்தை நம்ம கேட்டதில்லை. சந்திரனை பற்றி ஆய்வு பண்ண ஆரம்பித்ததிலிருந்து தான் உர்ஜூனுல் கதீமை பற்றி குர்ஆன் கூறியிருக்கிறது எவ்வளோ ஒரு உண்மையான விஷயங்கிறது எங்களுக்கே விளங்க ஆரம்பிச்சது. இப்போ சொல்கிறாங்க என்ன, உர்ஜூனுல் கதீம்ங்கிறது அல்லாஹ்வுடைய வல்லமையை தான் குறிக்குது. யார் இல்லைன்னு சொன்னாங்க? உர்ஜூனுல் கதீம் மட்டுமல்ல, எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுடைய வல்லமையை குறிக்கிற விஷயங்கள் தான், அல்லாஹ்வுடைய ஆயாத்து தான் குர்ஆன்ல இருக்கிறது. யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. என்ன இவங்க சொல்லணும், உர்ஜூனுல் கதீம் சொன்னால் என்ன, அது வல்லமையை குறிக்கிறதே அல்ல மற்ற விஷயங்களை குறிக்கிறதே இருக்கட்டும், உர்ஜூனுல் கதீம்ங்கிறது எதை குறிக்கும், அது என்ன, அது எப்போ தெரியும், அதை பற்றி குர்ஆன் கூறியிருக்கிறதுனோட நோக்கம் என்ன, இதுதான் அவங்க விளக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை விளக்கிட்டாலே இவங்க சொல்கிறது தப்புன்னு ஆயிடும். அந்த ஒரு பயத்தினால தான் என்ன செய்கிறாங்க, உர்ஜூனுல் கதீம் தான் அல்லாஹ்வுடைய வல்லமை இப்படியே தட்டி விட்டுட்டு போகிறது என்பதுதான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால் இந்த விஷயங்களில் நீங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன சொல்கிறோங்கிறத நிதானமாக ஒரு கேட்கக்கூடிய ஒரு பழக்கத்தை சகோதரர்கள் ஏற்படுத்தணும். எங்கள் கொள்கையையும் எங்கள் வாதங்களையும் நாங்கள் தான் சொல்லணும். நாங்கள் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் அடுத்தவங்க சொல்லி இதுதான் அவங்களோட கொள்கை அப்படிங்கிறது அவங்களா விளக்கம் கொடுத்து அவங்களா பதில் சொல்லிட்டு போகிறது ஒரு அழகான வழிமுறை இல்லை என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். சரி, இப்போ திரும்ப நம்ம வாகன கூட்ட விஷயத்துக்கு போகன்னு இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் திரும்ப திரும்ப வாகன கூட்டத்தை ஏன் போட்டியாக தெரிஞ்சு போச்ச விஷயம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா வாகன கூட்ட செய்தி அந்த அறிவிப்பை மிக தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கோம். வாகன கூட்ட அறிவிப்பில் உள்ள விஷயத்தை திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிகிட்டே வரோம். இந்த வாகன கூட்டத்தில் உள்ள அந்த அறிவிப்பில் வேற என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால், இந்த வாகன கூட்டம் அறிவிப்பை சர்வதேச பிறை நிலைப்பாடு கொண்டவர்களும் எங்களுக்கு ஆதாரம்னு சொல்கிறாங்க ஒரு ஆங்கிளில். மற்றொரு ஆங்கிளில் தத்தம் பகுதி பிறை லோக்கல் சைட்டிங் நிலைப்பாடு கொண்டவர்கள் எங்களுக்கு ஆதாரம்ங்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த அபு உமைர் சொல்லக்கூடிய யாருன்றே அறியப்படாத அந்த அபு உமைர் அபு பிசிருக்கு அறிவித்ததாகவும், இந்த அபு பிசிரிலிருந்து 3 பேர் ஷுஹபா ஹுசைன் அபு அமானா சொல்லக்கூடிய 3 ராவிகள் மூலமாக தான் என்ன செய்யுது இந்த வாகன கூட்ட அறிவிப்பு ரிவாயத் செய்யப்படுது. இதில் அபு அமானாவுடைய ரிவாயத்தை இமாம் பைஹக்கி இமாமை தட்டி விட்டுட்டாங்க. அதனால இப்போ ஹுசைமும் ஷோபா தான் நிற்கிறாங்க. இப்போ இதில் என்ன பாயிண்ட்னு சொன்னால், ஹுசைம் என்ன சொல்கிறாங்க, அந்த வாகன கூட்டம் வருது, நோம்பை விட சொன்னாங்க இல்லையா, அது அமரன் நாசு,
ஒட்டுமொத்த மக்களுக்கு, மதீனா மக்கள் இந்த வாகன கூட்டம் எல்லாத்துக்கும் சேர்த்து பொருந்தும் அப்படின்னு அந்த ரிவாயத்து வந்து உசைம் சொன்னதாக, அமர நாசனுடைய உசைம் சொன்னதாக வந்து சர்வதேச பிறைக்காரங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அபு ஷோபாவுடைய ரிவாயத்து எப்படி வருதுன்னா, அமரகும் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் வருது. அப்ப அவர்கள் படத்தில வர்றதுனால அந்த வாகன கூட்டத்துக்கு தான், அது ஒட்டுமொத்த மக்களுக்கும் கிடையாது, இது லோக்கல் சைட்டிங் தான் குறிக்குதுன்னு சொல்லி தத்தம் பாதிப்பு கிடையாதுன்னு சொல்றாங்க. இது ஹிஜ்ரிக்கு அப்படி நாம என்ன சொல்றோம்னா, அந்த ஹதீஸே ஒன்றும் இல்லை, அது ஹதீஸே இல்லைன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நீங்க ஹதீஸ்ன்னு சொல்றீங்க இல்லையா, நீங்க 2 பேர் உட்கார்ந்து அது லோக்கல் சைட்டிங்க்கு ஆதாரமா, அது அமரநாசா அல்லது அமரஹுமா அப்படிங்கிற நீங்க முடிவு பண்ணிட்டு வாங்க. நீங்க உங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்க. இப்போ அப்ப இது சம்பந்தமாக மீண்டும் மேலும் சில தகவல்களை வந்து சகோதரர் சுபேர் நீங்க தந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சனது சம்பந்தமாக இந்த அமரகும் அமரநாசா என்ன குழப்பம், என்ன மேட்ருகளை நீங்க தெளிவா சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம ஏற்கனவே வந்து இந்த அறிவிப்பு வந்து பலவிதமாக வந்து பலகீனமாக இருக்குது. இதில் வந்து முர்சல் இருக்குது, இஸ்மு முஹமான பல விஷயம் இருக்குது. அது போக இந்த சனதுலேயே வந்து ஏகப்பட்ட கோளாறு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ சனதோடைய டெக்ஸ்ட்டில் இப்போ என்ன இருக்குதுன்னு சொன்னால், அதுலேயும் வந்து பல விதமான விஷயங்களை நம்ம வந்து முரண்பாடாக நம்ம பார்க்கணும். இதில் வந்து நம்ம பார்க்கும்போது அபூ உமையர்கிட்ட இருந்து அறிவித்த நபர் அபூ பிஷ்ர் மட்டும்தான். அபூ பிஷ்ரை தவிர வேறு யாருமே இந்த ஹதீஸை அபூ உமையர்கிட்ட இருந்து பெறலை. ஆக ஒருத்தர் தான் அறிவிக்கிறார். ஆனால் அபூ பிஷ்ர்கிட்ட இருந்து அறிவிக்கும் போது 3 பேர் அறிவிக்கிறாங்க. 3 மாணவர்கள்னு சொல்லிட்டு இடம்பெற்றிருக்கு. ஹுஷேம் என்ற நபர், ஷோபா என்ற நபர், அதுக்கப்புறம் அபு அவானா என்ற நபர். இது வந்து அபு அவானான்னு சொல்றது பைஹக்கியில் இடம்பெற்றிருக்கு. ஆனால் பைஹக்கி இமாமே வந்து இது வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒதுக்கிட்டாங்க. ஏற்கனவே வந்து இது சம்பந்தமாக ஏற்கனவே பல விஷயங்கள் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு அளவில் வந்து பெரிய அளவுலையும் பேசப்பட்டிருக்கு. முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், இந்த ஹதீஸை வந்து நம்ம இந்த அமரஹும் அமரநாஸை வந்து பார்க்க போகிறது காரணம் என்னன்னா, ஒரே ஹதீஸ் வந்து தத்தமது பகுதிக்கும் ஆதாரம், ஒரே ஹதீஸ் வந்து சர்வதேச பிறைக்கும் ஆதாரம் சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து வந்து சில விவாதங்களே நடந்தது. அதனால தான் இந்த விஷயத்தில் என்ன ஆச்சு, ஒரு டீப்பான ஒரு விஷயம் பார்க்கணும்னு சொல்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சு. இதில் பாருங்கள், ஹுஷேம் அவர்கள் வந்து அறிவிக்கும் போது என்ன செய்கிறாங்க, அமரன் நாசுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து அறிவிச்சாங்களே 4 நபர்கள், அந்த நபர்கள் அறிவிக்கிறாங்க. அதாவது வந்து மக்கள் அறிவிச்சாங்க, மக்களுக்கு இந்த கட்டளை சொல்லிட்டு ஹுஷேம் வந்து மூலமாக 4 பேர் அறிவிக்கிறாங்க. அமரஹும் அவர்களுக்கு கட்டளையிட்டாங்க, அதாவது சஹாபாக்கு மட்டும்தான் கட்டளையிட்டாங்க, பொதுவான மக்களுக்கு இல்லைன்னு சொல்றது ஒரு விஷயத்த வந்து 3 பேர் கட்டளை சொல்றதாக மாணவர்கள் சொல்றதாக வந்திருக்கு. இப்போ ஆக மொத்தத்தில் ஹுஷேம் கிட்ட இருந்து அறிவித்த நபர்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 7 பேர். 7 பேரும் வந்து ஒருத்தர் படற்கையால் அறிவிக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இந்த மாதிரி விஷயம் தான் போட்டிருக்கு. ஏன்னா உமூமத்துன்னு சொன்னா ஒரு பொதுவான ஒரு விஷயமும் இருக்கு, ஹுசூசியத்துன்னு சொல்றது குறிப்பான விஷயமும் இருக்கு. 2 பேரும் ஆப்போசிட்டா அறிவிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறது, ஒரே அறிவிப்பாளர்கிட்ட இருந்து 2 விதமான மாணவர்கள் அவங்களோட சண்டை போடுறாங்க. சரி, இந்த அறிவிப்பாளர் விதம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இதை விட்டாலும், ஷோபாவுடைய அறிவிப்பை எடுத்து பார்க்கணும்னு சொன்னா, அமரன் நாசுன்னு சொல்லிட்டு அறிவிக்கக்கூடிய, அதாவது மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள் என்ற விஷயத்தை நம்ம எடுத்து பார்க்கணும்னு சொன்னா 12 நபர்கள் விதமாக 12 ரிவாயத்து விதமாக வந்திருக்கு. அதே வந்து அமரஹும் சஹாபாக்கு மட்டும்தான் கட்டளையிட்டாங்கன்னு சொல்லி நம்ம எடுத்து பார்க்கும்போது 5 பேர் தான் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா, யாரு 12 பேருக்கு ஆப்போசிட்டா அறிவிக்கிறாங்க. சஹாபாக்கு மட்டும்தான் அறிவிச்சாங்க, வேற யாருக்குமே அறிவிக்கல. ஸோ ஆக இங்க வந்து 12 பேர் வந்து 5 பேருக்கு வந்து அகேன்ஸ்டா போறாங்க. இதுல 2 பேரும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு. மக்களுக்கு கட்டளையிட்டாங்களா அல்லது அந்த குறிப்பா இருக்கக்கூடிய சஹாபாக்கு மட்டும்தான் கட்டளையிட்டுறாங்கன்னு சொன்னா அதுலயும் பெரிய குழப்பம். இதுல வந்து அபு அவானா கூட வந்து இதுல வந்து அமரன் நாஸ்ன்னு சொல்லிட்டு மட்டும்தான் அறிவிக்கிறார். ஸோ இது வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இந்த விஷயத்தை நம்ம வந்து கவனிச்சு நம்ம பார்க்கணும்னு சொன்னோம்னா, ஹுஷேமு, ஷோபா, அபு அவானா ஆகிய 3 அறிவிப்பாளரும் வந்து அபூ பிஷ்ரிடம் பெறும்போது எப்படி பெற்றாங்க,
அதாவது வந்து எந்த ஒரு வார்த்தைகள் ஹதீஸோட வார்த்தைகள் எதுவுமே மாறக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். யாருக்கு கட்டளையிட்டாங்க, மக்களுக்கு தான் கட்டளையிட்டாங்களா அல்லது சஹாபாக்கு மட்டும்தான் கட்டளையிட்டாங்களான்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தாமலே படற்கையில் இருக்குதா அல்லது படற்கை இல்லாமலே இருக்குதா, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு குளறுபடியோட தான் இந்த அறிவிப்பு வந்து இடம்பெற்றிருக்கு. அமரன்னாஸ் அமரஹும் என்ற விஷயம் மட்டும்தான் நம்ம பார்க்க போனோம்னா, இது இல்லாமல் வந்து வார்த்தை ரீதியான பல கோளாறு இருக்கு. இன்ஷால்லா அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அடிப்படையில் பார்ப்போம் இன்ஷால்லா. நம்ம சகோதரர் சுபேர் சொன்ன மாதிரி இந்த அறிவிப்பாளர் வரிசையில் மட்டும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பல்வேறு வழிகளில் வந்து ரிவாய்ட் செய்யப்படுது இந்த அபு உமேர் சம்பந்தமாக. அந்த அதில் வந்து பிறையை வந்து யார் பார்த்தா, அதில் கூட உம்முமத்து பார்த்தான்னு வருது, ஒரு கூட்டம் பார்த்துச்சின்னு வருது, 2 பேர் பார்த்து சத்தம் போட்டாங்கன்னு வருது, எப்போ பார்த்தாங்க, மாலையில் பார்த்தாங்கன்னு வருது, சூரியன் உச்சி சாய்ந்த போது பார்த்தா, இப்படி பல்வேறு குழப்பமான ரிவாயத்துகள். ஹிலாலை பார்த்து சத்தம் விட்டார்கள், இப்படியெல்லாம் வந்து வருது. இப்போ இதில் வந்து நம்ம உங்களுக்கு கேட்குறேன், இப்போ ஒரு பக்கம் பார்த்தா அறிவிப்பாளர் வரிசையில் கோளாறு பார்ப்போம் இன்ஷால்லா. நம்ம சகோதரர் சுபேர் சொன்ன மாதிரி இந்த அறிவிப்பாளர் வரிசையில் மட்டும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பல்வேறு வழிகளில் வந்து ரிவாய்ட் செய்யப்படுது இந்த அபு உமேர் சம்பந்தமாக. அந்த அதில் வந்து பிறையை வந்து யார் பார்த்தா, அதில் கூட உம்முமத்து பார்த்தான்னு வருது, ஒரு கூட்டம் பார்த்துச்சின்னு வருது, 2 பேர் பார்த்து சத்தம் போட்டாங்கன்னு வருது, எப்போ பார்த்தாங்க, மாலையில் பார்த்தாங்கன்னு வருது, சூரியன் உச்சி சாய்ந்த போது பார்த்தா, இப்படி பல்வேறு குழப்பமான ரிவாயத்துகள். ஹிலாலை பார்த்து சத்தம் விட்டார்கள், இப்படியெல்லாம் வந்து வருது. இப்போ இதில் வந்து நம்ம உங்களுக்கு கேட்குறேன், இப்போ ஒரு பக்கம் பார்த்தா அறிவிப்பாளர் வரிசையில் கோளாறு. சரி, அறிவித்தவர்கள் பற்றியிலேயே முரண்பட்ட தகவல், அமரஹுமா அமரநாசான். அப்போ எப்போ தகவல் கூட பிறைய பார்த்து எப்போ பார்த்தது, யார் பார்த்ததுங்கிற பிரச்சனை. இதுக்கு மேலேயும் இந்த ஹதீஸை வந்து இவர்கள் தூக்கி பிடிக்கக்கூடிய, இந்த சம்பவத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வந்த இந்த செய்தி ஒரு அபு உமேர் வழியாக வந்து அபு பிஷர் வழியாக வந்து 2 ரூட்டாக அது பிரியுதுன்னு, 3 ரூட்டாக அது பிரியுது. இதில் ஒருத்தர் வந்து சொல்லும் பொழுது அமரஹும் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்ற வார்த்தை பிரயோகம், இன்னொரு இடத்துல அமரநாஸ் மனிதர்களுக்கு கட்டளையிட்டார்கள், மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்ற ஒரு வார்த்தை பிரயோகம். இப்போ இதில் எது சரியான வார்த்தை பிரயோகம்? அங்கே குழப்பம் வந்துருச்சு. இதில் கூட நமக்கு கேட்கும்போது அமரஹுமும் அமரநாசும் ஒன்று தான் சொன்னாங்க புதுசாக. எப்படி சரியா வரும்? அமரஹும் அமரநாஸ் எப்படி சரியா வரும்? அமரஹும் அவர்கள் கட்டளையிட்டார்கள், அமரநாஸ் மக்களை கட்டளையிட்டார்கள், இது 2 எப்படி சரியா வரும்? அவர்கள்லயே வந்து சஹாபாவை மட்டும்தான் கூட்டுமா வந்து வாங்கினது கூட்டம், அந்த விஷயமும் பல்வேறு குழப்பங்கள். அது மாதிரி அவங்க சொன்னது மாதிரி வந்து தெளிவற்ற நிலைமை, அந்த ஹதீஸிலேயே வந்து பலவிதமான விஷயங்கள், இந்த மாதிரி இவ்வளோ கோளாறுகள் இருந்தோம். நான் ஆரம்பத்தில் நேற்று நான் இதுக்கு முன்னாடி உள்ள இதில் கூட நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு செய்தியை நிறுவுவதற்கு, ஒரு முக்கியமான ஒரு செய்தி இதை நிறுவுவதற்கு ஒரு வலுவான ஒரு ஆதாரத்தை கொடுத்துட்டு அதற்கு துணையாக 1-2 ஒரு ஆதாரத்தை கொடுக்கும் பொழுது அது சற்று பலகீனமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா வலுவான ஆதாரம் இருக்கும் பொழுது அதுக்கு சப்போர்ட்டாக தான் கொண்டு வர்றோம். இவர்கள் கொண்டு வர்ற முதன்மை ஆதாரமே இவ்வளவு கோளாறுகளும் இவ்வளவு கேள்விகளும் இருக்குது. இப்போ இதை வந்து தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. அது இருந்தால் தான் அவங்க கொள்கை நிலை பெறும். அவர்கள் வந்து எங்கிருந்து தகவலை பெற்றும் நாம் பெருநாளையும் நோன்பையும் தீர்மானிக்கலாம் என்கிற அந்த செய்தியை இந்த ஹதீஸில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய வாதத்தை நிறுவுவதற்கு, அதை உறுதிப்படுத்துறதுக்கு எந்த ஒரு வழியும் அவங்கள்ட்ட இல்லை. அப்போ வேறு வழி இல்லாமல் அவர்கள் நியாயப்படுத்துகிறாங்க. ஆனால் நியாயமாக அவங்க என்ன செய்யணும்? வலுவான ஆதாரங்களே துணைக்கு அவங்க கொடுக்கணும். அவங்க இந்த ஆதாரம் இருக்கிறது, இந்த ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறது, இந்த வசனம் இதுக்கு ஆதாரமாக இருக்குது, இதுக்கு சப்போர்ட்டாக இந்த வசனம் ஆதாரம் இருக்குன்னு சொல்லி அதில் சற்று பலகீனம் இருந்தால் கூட குழப்பம் இல்லை. அப்போ வைக்கிற ஆதாரமே இவ்வளோ குழப்பமாக இருக்குது. அடிப்படை காரணமே என்னென்னா வேறு வழி இல்லாமல் என்ன செய்கிறாங்க, அதை நியாயப்படுத்தி எப்படியாவது தங்களுடைய வாதத்தை நிறுவுவதற்கு தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு பலகீனமான செய்தி மார்க்க ஆதாரம் ஆகாது. இது அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயமாச்சு. இந்த பலகீனமான செய்தி எடுத்து அமல் செஞ்சு அதை மக்களுக்கு சொல்லி அது தவறாக இருந்து நாளைக்கு அல்லாஹ்ட்ட குற்றவாளி நின்றுமே என்கிற அச்சம் அவர்களுக்கு இல்லாததுதான் இந்த மாதிரி நிலைப்பாட்டு காரணம். ஆக அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும் தான் சொல்கிறோம். நமக்கு வந்து அவங்க எதிரியோ நமக்கு வந்து எதிர்கட்சியோ கிடையாதுங்க. இஹ்லாஸான முறையில் நம்ம வந்து எடுத்து வச்சுட்டோம். மீண்டும் நம்ம என்ன செய்கிறோம், அவங்களுக்கு அழைப்பு கொடுக்குறோம், வாங்க வந்து உட்காருவோம், பேசுவோம். எங்கள்கிட்ட ஃபுல்லாக எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் வெப்சைட் அடித்து பார்த்தீங்கன்னா
www.mooncalendar.in வெப்சைட்டில் போனீங்கன்னா நாங்கள் என்ன ஆய்வு செஞ்சுருக்கோம் வாகன கூட்டம் சம்பந்தமாக அனைத்து ஆவணப்பதிவுலாம் இன்னும் இருக்குது. நீங்கள் போங்க, தட்டி பாருங்கள், படித்து பாருங்கள், தவறு இருந்தால் தாராளமாக சுட்டி காட்டலாம். நீங்கள் அப்படி அதை விட்டு போட்டு இஜிரிக்க முடிய அரபி தெரியலன்னு சொல்லி 19 ரூபா நீங்கள் போட்டு போனீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு என்ன செய்யாது, உங்களுடைய வாதம் வந்து செல்லுபடியாகும் என்பதை நான் இது ஒரு கோரிக்கையாகவே வந்து சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு வைத்துக்கொள்கிறேன். இது சம்பந்தமாக இந்த சர்வதேச பிறை நிலைப்பாடு சம்பந்தமாக வேற எதை நீங்கள் கேட்க விரும்புறீங்க? அதாவது இவ்வளவு குழப்பத்துக்கும் என்ன காரணம் சொன்னால், இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹைலைட்டான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே அடிப்படையிலேயே கோளாறு இருக்கு. அதாவது என்ன கோளாறுன்னு சொன்னால், சந்திரன் உதிக்குது எந்த திசையிலும் மாத்திரம் இவங்க சரியாக வந்து உறுதிப்பட இப்படித்தான் மேற்கா கிழக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன்னு சொன்னாங்களே, மற்றதை பற்றி பேசவே வேண்டாம். இவங்க என்ன சொல்கிறாங்க, மேற்குல தான் வந்து சந்திரன் உதிக்கி அப்படிங்கிற வாதத்தை வச்சுக்கிட்டு தான் மகரிப்பில் நாள் தொடங்கிறதுக்கு ஆதாரமாக கொண்டு வராங்க. இது சின்ன குழந்தை கூட தெரியும். சூரியனோ சந்திரனோ உதிக்கிறதா இருந்தால் உதிக்கிறதா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உதிச்சா அடிவானத்திலிருந்து மேல் நோக்கி வந்து உச்சியை அடைந்து மீண்டும் என்ன கீழ் நோக்கி போய் மறையும். அப்போ மறைகிறது அஸ்தமோ, உதிக்கிறது உதிக்கக்கூடிய திசை. இவங்க சொல்லக்கூடிய இடத்துல மேற்க பார்த்தாச்சுன்னா இவங்க பெற வந்துருச்சு சொல்லிக்கிட்டு இருக்கும், வரல, போய்கிட்டு இருக்கு. ரூபரோனை பார்த்து குழந்தை பிறந்துட்டு சொன்ன கதையா இருக்கு. இவங்க சொல்லுவாங்க பெற வந்துருச்சு, பெற தெரியுது, மறைஞ்சிடும். வந்த பிற என்ன செய்யணும், இவங்களை தாண்டி இவங்க உச்சியை தொட்டு என்ன செய்யணும், பின்னாலே மறையணும். மறைஞ்சா இவங்க சொல்ற மாதிரி மேற்க உதிச்சிருக்கு, இப்பதான் நாள் தொடங்கி இருக்கு, மகரிபில் நாள் தொடங்கி இருக்கு, நிரூபிச்சுட்டு போயிடலாம. எதுக்கு இவ்வளவு கித்தாபத்திக்கு போட்டு இவ்வளவு செலவு எதுக்கு? ஒண்ணுமே வேண்டாம். ஒரு டீ போட்டு உட்காந்துக்கிட்டு 2 பேரும் மேற்கு பார்த்து உட்காந்துருப்போம், பெற உதிச்சு மேலே வரத கீழே வரதான் பார்த்துப்போம். அதுக்குத்தான் பெரிய சொல்லாங்க. இப்போ ஒரு சில இன்னும் பெரிய பெரிய அறிஞர்கள்னா அது உதிக்கிற பிறதான் சூரிய மாதிரி இல்லை, என்ன செய்யறது, பூமிக்கு கீழோடி போய் என்ன செய்யதான் பின்பக்கமும் பேக்கில் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிறாங்க. இது காமெடியெல்லாம் பண்றாங்க. நம்ம மார்க்க விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். குழந்தைக்கு சொல்லக்கூடிய அம்புலி மாமா கதை மாதிரி மறையக்கூடியதை உதிக்குதுன்னு சொல்லியும் முடிவு வந்து தொடக்கம்னு சொல்லியும் எதையோ தவறா விளங்கி கொண்டதற்கு இவங்க நினைச்சாங்க ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு உருவம் கொடுத்துக்கிட்டு அதுக்கு உயிரூட்டு நினைச்சா இன்னைக்கு இல்ல, இன்ஷால்லா என்னைக்குனாலும் தோல்வியில்லாத முடியும். அதை நாம சொல்றது யார் வாதம்னு முக்கியம் இல்லை. இது அல்லாவோட மார்க்கம், அல்லாஹ் அமானியமா தந்த விஷயம். நாளை கேட்பான், என் மார்க்கத்தை எனக்கு முஸ்லீம் சொல்லிக்கிட்டு இருந்தேப்பா, என்ன சாதிச்சேனாட்டா, நான் பிறையை பத்தியே பேசிக்கிட்டு மறையதை உதிக்குன்னு சொன்னேன், சொல்ல முடியுமா? இல்லை ஒரிஜினல் சொன்னதுக்கு நான் மாற்றி மாற்றி அர்த்தம் கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? எங்க கருத்துக்கு ஏற்ற மாதிரி விளக்கம் கொடுத்தோன்னு சொல்ல முடியுமா? அல்லாட்ட எதை சொல்ல முடியும்? ஒண்ணுமே சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றோம்னா, மார்க்கோன்னு வந்துட்டா எங்களுக்கு எதை சொல்லி அழைச்சிங்க, சொந்த கருத்துக்கு குப்பையில போடுங்க, அல்லாவும் ரசூலும் சொன்னது கொண்டுட்டு வாங்கன்னு சொன்னீங்க, ஓடோடி வந்து நிற்கும். இப்போ நாங்க சொல்றதும் உங்க சொந்த கருத்துக்கு தூர போடுங்க, அல்லாவும் ரசூலும் சொன்ன கருத்துக்கு வாங்க, எல்லாரும் சேர்ந்து நிற்போம். இதுதான் நம்ம சொல்லக்கூடியது. ஏன் நம்ம எல்லாரையும் நம்பி நாம் நினைச்சிருக்கோம், ஒரு காரியத்தில் இறங்கி இதுதான் சரின்னு சொல்லி ஹலால் ஹராம் பேணி எல்லா காரியத்தையும் விட்டு அழகான முறையில் சின்ன தவறும் நம்ம தெரிஞ்சு செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்போ என்ன பிரச்சனை, சாதாரணமாக குழந்தைக்கு வழங்கக்கூடிய பாட புத்தகத்தில் உள்ள பிரச்சனை தான் சூரியனும் சந்திரனும் உதிக்கிறது. இதுலேயே இவ்வளோ குழப்பப்படி இருக்கு. இதுவரைக்கும் ஆச்சு, நான் நிறைய வந்து அரபுஞானம் கற்ற மக்கள்கிட்ட கேட்டாச்சு, நீங்கள் மற்றதெல்லாம் விடுங்க, எனக்கு விளங்காது, அரபுஞானம் இல்லை, சந்திரன் எங்கே ஒதுக்கி சொல்லுங்கன்னா பதில் சொல்ல மாட்டேங்க. இது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? திசை காட்டினா முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணா, விளங்கிக்கிட்டாங்களா அல்லது விளங்குன மாதிரி நடிக்கிறாங்களா? இது தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிப்பு நினைச்ச முடியாது, எழுப்பவே முடியாது. ஒருவேளை நம்ம அந்த முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வருது. விஷயம் மேற்கொண்டு சந்திரன் உதிக்கிற திசையை பற்றி சௌதரி சொன்னாங்க. இப்போ அதை நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம். இப்போ சந்திரன் விஷயத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, சந்திரனுடைய மனாசிகளை துல்லியமாக கணக்கிடுவது பிதஅத்து, சந்திர நாட்காட்டி இஜ்ரி நாட்காட்டி ஹராமே, மாசியத்தை சொல்றாங்க. சரி, அப்படி சொல்லக்கூடியவங்க இப்போ மசூம் கூட கேட்க போறோம், சொல்லக்கூடியவங்க அவங்களுடைய இயக்கத்தின் பேரால வந்து கலண்டர் வெளியிடுறாங்க. சரியா, அந்த கலண்டர்ல வந்து 29 ஆண்டு இந்த மாசம் 30 29 இருக்கு. 30 21 எப்படி முடிவு பண்ணாங்க அவங்க, அதை வந்து விளக்கு. ஆனால் மேகமூட்டம் இல்லை அந்த இடத்துல. இது ஒரு முக்கியமான கேள்வி. இது மேகமூட்டம் இல்லாம என்ன செய்யுது, அது வந்து நம்ம தெரிய விளக்குங்க. ரொம்ப காலமா அந்த கேள்வி கேட்கிறோம் உங்கள்கிட்ட. நாம வந்து ஹிஜ்ரி கேலண்டர் என்று துல்லியமாக அந்த கணக்கீட்டின்படி ஒரு கேலண்டரை தயாரித்து
அதை மக்களுக்கு கொடுத்து இந்த கேலண்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இஸ்லாமிய நாட்காட்டி இது, உங்களுடைய இபாதத்துகளையும் மற்ற ஏனைய காரியங்களையும் இந்த நாட்காட்டியை மையமாக கொண்டு அமைச்சிக்கிறங்க என்று சொல்லும் பொழுது இது தப்பு. இந்த மாதிரி நாட்காட்டி போகிற இஸ்லாத்தில் ஹராம், இது பிதாத்து, மாசியத்து ரசூலுக்கு மாறு செய்கிற விஷயம் இது, ரசூலை இப்படியெல்லாம் செய்யலை என்று ஒரு பக்கம் பிரச்சாரம். இன்னொரு பக்கத்தில் என்ன நடக்குது, ஜனவரி மாதம் வந்துவிட்டால் இதோ இஸ்லாமிய நாட்காட்டி வெளிவந்து விட்டது, உடனே பணத்தை அனுப்பி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அடுத்த ஒரு அறிவிப்பு. அதே போல் ஜனவரி மாதத்தில் இஸ்லாமிய நாட்காட்டி வெளியே வரும்னு பார்த்தால் ஜனவரி முதல் டிசம்பர் வரை ஒரு நாட்காட்டியை தயாரித்து அதில் சின்ன வடிவத்தில் பிறையை போட்டு அதுக்கு பேர் இஸ்லாமிய நாட்காட்டி. நாம் முழுக்க முழுக்க அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த மன்சிரி அடிப்படையாக கொண்டு நாட்காட்டியை தயாரித்து துல்லியமான கணக்கீட்டின்படி தயாரித்து அது முறையாக அதை விநியோகம் பண்ணால் அது பிதாத்து, அது ஹராமு. அதே ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் உள்ள அந்த கிறிஸ்துவ நாட்காட்டி அச்சிட்டு அதில் ஒரு ஓரமாக பெரிய நாட்காட்டி போட்டு அது என்னதான், அது இஸ்லாமிய நாட்காட்டி, அது இஸ்லாமிய கேலண்டரு. சரி, நாம் முன்கூட்டியே கணிச்சா தப்பு, நான் முன்கூட்டியே கணக்கீடு பண்ணால் தப்புன்னா நீங்கள் பண்ணலாமா? அப்போ நாங்கள் துல்லியமாக அந்த கணக்கீட்டின்படி செஞ்சு வருகிறோம். நீங்கள் சில நாட்கள் 29 ஆகும், நீங்கள் சில நாட்கள் 30 ஆகும் முடிக்கிறீங்களே, இது எந்த அடிப்படையில்? உங்களுக்கு நான் வகி வருதா? இந்த மாதம் 29 முடியுது, இந்த மாதம் 30 முடியுன்னு வகி வருகிறதா உங்களுக்கு? இல்லையே. அப்போ எதை ஹராம் எதை பிதாத்து வேணாம் என்று சொல்றீங்களோ அப்போ அதையே நீங்களே அச்சிட்டு வெளியிட்டு இருக்கிறீங்க. குத்து மதிப்புன்னு சொல்றாங்க. அது குத்து மதிப்புக்கு இஸ்லாத்தில் என்னங்க அங்கீகாரம்? முதல்ல ஒரு விஷயத்தை தோராயமாக சொல்றதுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது? குர்ஆன் என்னங்க சொல்லுது? வகூலு கௌலன் ஷதீதா, சொல்றதை தெளிவா சொல்லுங்கன்னு குர்ஆன் சொல்லுது. இன்னொன்னு கூட சொல்லுது, உங்களுக்கு எதை பற்றி ஞானம் இல்லை அதை பற்றி பேசாதீங்க. இல்லை, அதுதான் ஒரு விஷயத்தை தெளிவா குர்ஆன் சொல்லுது, நீங்க சொல்றதை தெளிவா சொல்லிடுங்கன்னு. எதை பற்றி ஞானம் இல்லை அதை பற்றி பேசாதீங்கன்னு இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி ஞானம் இல்லைன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? பேசாமல் இருக்கணும். நீங்க நடத்துற ஜமாத்துரிக்கு வருமானத்தை சேர்க்கறதுக்காக வேண்டிய கேலண்டர் அடிச்சு அது மட்டும் கூடுமா? அப்போ அது ஹராம் இல்லையா? அது பிதாத் இல்லையா? அப்ப இவர்கள் ஒட்டுமொத்த முரண்பாட்டின் மொத்த உருவங்க இவங்க, அவ்வளவுதான். இவர்களை பொறுத்தவரையில ஒட்டுமொத்த முரண்பாட்டுக்கும் இவங்க தான் இருக்கு. எதை செய்ய வேண்டாம்னு சொல்றாங்களோ அதுதான் செய்வாங்க. பொதுவாக அல்லாஹ் தலைவர்களின் பண்பாவே அதை ஆக்கிட்டானோன்னு ஒரு டவுட் இருக்கு. ரசூலுல்லாவை தவிர அதுக்கு பின்னாடி இந்த எல்லா தலைவர்களுமே எதை சொன்னாங்களோ அதை செய்யலை. அந்த லிஸ்ட் தான் இவங்க என்ன செய்யறாங்க, எதை சொல்றாங்களோ அதை அவங்க வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டாங்க. அதுதான் இதில் உள்ள விளக்கம். இது அவர்கள் முழுக்க முழுக்க வருமானத்துக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு. அதுக்கு தான் இஸ்லாமிய சாயத்தை பூசி வச்சிருக்காங்க. சாதாரணமாக கேலண்டர் வெளியிட்டால் எல்லாம் தூக்கி போட்டு போயிடுவாங்க. எவ்வளோ பேர் கேலண்டர் அடிக்கிறாங்க, அது மாதிரி ஒரு கேலண்டர். அதுக்கு இஸ்லாமிய கேலண்டர் வேற அட்வர்டைஸ்மெண்ட். அப்போ இஸ்லாமிய கேலண்டர் அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்ததுக்கு அதன் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டுவதுதான் வழி. அல்லாஹ் பாதுகாக்கணும். மீண்டும் வாகன கூட்டத்துக்குள்ள வரும். வாகன கூட்ட விஷயத்துல மற்றொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த அபு உமைருங்கிறது மஜ்ஹூலு, யாருடைய அறியப்படாதவர், அவர் சஹாபிட பேரை சொல்லாமல் அறிவிக்கிறாரு, மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அபு உமைரை பற்றிய நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இதுக்கு மத்தியில இந்த அபு உமைரை எப்படியாவது சஹாபியா ஆக்கிடணும், எப்படியாவது அபு உமைருக்கு ஒரு ஹிஸ்டரி, ஒரு வரலாற்றை கிரியேட் பண்ணி விட்டுட்டோம்னு சொன்னா இந்த வாகன கூட்ட அறிவிப்பை என்ன செஞ்சிடலாம், ஒரு சஹீஹான ஹதீஸா நிறுவிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் மாறாட்டம்னு பண்ணியிருக்காங்க. நீங்க தெளிவா இந்த பகுதியை நீங்க பார்க்கணும். அது என்ன ஆள் மாறாட்டம் ஜுபைர் தெளிவாக விளக்குவாங்க. அது நான் ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லிடுறேனே. இப்போ அபு உமேர் யாருன்னு சொல்றாங்க, மாட்டு கருத்துடைய சில சகோதரர் சொல்றாங்க. அபு உமேர் யாரு தெரியுமா? அவர் அப்துல்லா பின் அனஸ் பின் மாலிக், அதாவது அனஸ் பின் மாலிக் எல்லாரும் இருக்காங்க இல்லையா, சஹாபி, அந்த சஹாபியுடைய மகன் அப்துல்லா. அந்த அப்துல்லா தான் அபு உமேருங்கிறான். சரி, நான் கேட்குறேன், அபு உமேர் தாபியுடைய 4வது தபக்கா, தாபின்னு சொல்ல முடியாது, தபா தாபி, தபா தாபியுடைய காலத்தில் வாழ்ந்தவர். சரி, தாபின்னு வச்சுக்கிறோமே, ஒரு பேச்சுக்கா வச்சுக்கிருவோம், ஒரு சிறிய தாபின்னு வச்சுக்கிறோமே. அப்போ இவங்களை சஹாபியா நீங்கள் ஆக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அபு பிஸ்ர் என்ன யார் ஆக்கணும்? அபு பிஸ்ர் நீங்கள் தாபியா ஆக்கணும். அப்புறம் ஷோபா ஹுசைம் அபு அவனை என்ன ஆக்கணும்? நீங்கள் தபா தாபியா. எவ்வளோ குழப்படி வரும் உங்களுக்கு? சரி, அப்படி செய்தீங்களா? அதாவது ஒழுங்கா நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ அப்துல்லா பின் அனஸ் பின் மாலிக் அப்படிங்கிறாங்க. அப்துல்லா பின் அனஸ் பின் மாலிக் இல்லைங்கிறத தெளிவாக சொல்லுவார் ஜுபைர். அதை நம்ம சொன்ன உடனே இல்லை, அந்த அப்துல்லா பின் அனஸ் பின் மாலிக் இல்லை, வேற அப்துல்லா பின் அனஸ் பின் மாலிக்குடைய மகன் கிடையாது, இது வேற அப்துல்லா.
அந்த அப்துல்லா வந்து அவர் சஹாபி அப்படின்னா. இப்போ 2 பேர் சொல்றாங்கல்ல, அப்துல்லா பின் அனஸ் பின் மாலிக் அந்த சஹாபி, இந்த அப்துல்லா பின் அனஸ் இந்த சஹாபி இருக்காங்கல்ல, இந்த 2 அப்துல்லா அவங்களுக்கு வந்து மாணவர் லிஸ்ட் இருக்குங்க. அப்துல்லா பின் அனஸ் பின் மாலிக் உடைய மாணவர்கள் யாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, யாரு ஜுஹரா இருக்கிறாங்க, யசீத் பின் ரஸ்க் இருக்கிறாங்க, அப்துல்லா பின் அபு உமாமா இருக்கிறாங்க, அப்துல்லா பின் முசன்னா, அப்துல்லா பின் ஹபீப், இப்படி வந்து 5 பேர் இருக்கிறாங்க. இதுல யாரை காணோம்? அபு பிஸ்ரை காணோம். நான் கேட்கிறேன், அபு உமைருக்கு வந்து அபு பிஸ்ர் பிரத்யேகமான மாணவராக இருக்க போய் தான் அவர் வந்து வாகன கூட்டத்தை அறிவிக்கிறாரு. அப்போ நீங்க அபு உமைரை காப்பாற்ற வந்தவங்க அபு பிஸ்ருக்கு கோட்டை விட்டீங்களே. அப்போ அப்துல்லா பின் அனஸ் பின் மாலிக்கு தான் அபு உமைர்னு சொன்னா, அவங்களுடைய மாணவன் லிஸ்ட்ல வந்து யார் இல்லை? அபு பிஸ்ர் இல்லை. அப்ப இதுல இருந்தே தெரியுது அப்துல்லா பின் அனஸ் பின் மாலிக்கு வந்து அபு உமைர் இல்லைன்னு அடி வாங்கி போச்சு. அடுத்த அப்துல்லா இருக்காங்க இல்லையா, அவர் யாரு? அப்துல்லா பின் அனஸ், அபு ஃபாத்திமா அப்துல்லா. அவங்களுக்கு ஒரு புனை பேர் இருக்குங்க, அபு ஃபாத்திமான்ட்டு. அப்ப அவங்களுடைய மாணவர் லிஸ்ட் இருக்கு. அந்த மாணவர் லிஸ்ட் யார் இல்ல? அபு பிஸ்ர் இல்ல. சரி, இப்படி நாம சொன்னவனையும் ஆகா இவங்க பிடிச்சிக்கிட்டாங்களே, சஹாபியா ஆக்க முடியாது, ஒரு தாபியா செஞ்சிருவோம், அபு உமைர் ஆக்கி விட்டுருவோண்டு நாங்க வந்து அந்த அப்துல்லாவையும் சொல்லல. அதாவது அப்துல்லா பின் அனஸ் பின் மாலிக்கு அந்த அப்துல்லா சொல்லல, அப்துல்லா பின் அனஸ் சொல்லல, நாங்க சொல்றது தாபி, அப்துல்லாங்கிற தாபின்றாங்க, அப்துல்லா பின் அனஸ்ங்கிற ஒரு தாபி. இப்ப இந்த அவங்க சொல்லக்கூடிய அப்துல்லா பின் அனஸ் தாபியை யாருன்னு பார்த்தோம்னா அவருக்கு மாணவரே கிடையாது. வாகன கூட்ட ஹதீஸை வந்து நீங்க காப்பாத்துறதுக்காக வந்து அபு உமைரை வந்து காப்பாற்ற வந்தவங்க கடைசியில் எங்க போய் விட்டுட்டாங்க? அப்போ இவர் தான் அந்த அப்துல்லா பின் அனஸ்ங்கிற தாபி தான் அபு உமைர்னு சொன்னா வாகன கூட்ட ஹதீஸை வெளிவந்துட கூடாது. ஏன்? ஒரு மாணவர் இல்லாத ஒரு தாபி வந்துட்டு எப்படி ஹதீஸ் சொல்லி விட்டாரு? அவருக்கு மாணவரே இல்லை, யாரு கேட்டா அவங்க கிட்ட இருந்து? இப்படிப்பட்ட எக்கச்சக்கமான ஒரு ஆள் மாறாட்டத்தை வந்து செஞ்சிருக்காங்களே, இது பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? இதை பற்றி நம்ம பார்க்க போனோம்னா, அபு உமைரை வந்து அறியப்படாதவர்னு சொல்லிட்டு ஹாஃபிஸ் இப்னு அப்துல் பர்ரும், கத்தான் ரஹிமுல்லா, பாவர்தி ரஹிமுல்லா, இவங்க வந்து ஆரம்ப காலத்தோடைய அறிஞர்கள். இவங்க வந்து ஏற்கனவே ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சு வச்சுட்டாங்க. இவரை வந்து யாருன்னு தெரியல, மஜ்ஹூல்னு சொல்லிட்டு என்னவோ ஜெஹாலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புத்தகங்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இப்போ சொன்ன பிறகு திருப்பியும் வந்து இவர் வந்து சஹாபி, இவர் தாபின்னு சொல்லி நம்ம சொன்னோன்னு சொன்னால் அது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், அணிஞர்களை வந்து மோதி விட்டு வேடிக்கை பார்க்கறது. ஒரு கூட்டமே அப்படி தான் இருந்துச்சு. அறிஞர்களோட வார்த்தையை எடுத்துகிட்டு கூட்டம் மாற்றி வச்சுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தன்னுடைய கருத்தை காப்பாற்றுவதற்காக பலவிதமாக சூழ்ச்சி செய்கிறது. இதுதான் உண்மையான நிலைப்பாடு. இப்போ சகோதரர் அஹமது சாஹிப் சொன்னது மாதிரி தான் இந்த ஹதீஸோட நிலைப்பாடே இருக்கு. இப்போ அப்துல்லா இந்த அபு உமைர் யாருன்னு சொல்லிட்டு அறிவிப்பாளர்களுடைய ஹிஸ்டரியை நம்ம எடுத்து பார்க்குறோம். இப்போ நமக்கு என்ன தெளிவாக தெரியுதுன்னு சொன்னால், 3 அறிவிப்பாளரை வந்து சொல்கிறாங்க. ருவாத்து தஹ்சீபின் போன்ற புத்தகம், அல்லது அல் மஜ்முஆ என்ற புத்தகம், இந்த மாதிரி இப்னு ஹஜர் எழுதிய தஹ்சீப் என்ற புத்தகம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே வந்து 3 பேரை தான் குறிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அது என்ன இருக்குன்னு உண்மையை பார்ப்போம். ஒன்று வந்து அனஸோடைய மகன், அதாவது வந்து மாலிக் பின் அனஸ், இவர் வந்து ஒரு சஹாபி, உங்களுக்கு அறியப்பட்ட சஹாபி, எல்லாருக்கும் தெரியப்பட்ட சஹாபி, எல்லாருக்கும் தெரியும் இவரை பற்றி. இவருடைய மூத்த மகன் தான் வந்து அப்துல்லா பின் அனஸ் பின் மாலிக். அப்துல்லா பின் அனஸ் பின் மாலிக் இவர் தான் மூத்த மகன். இவர் தான் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து இவருக்கு எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தது இவர் தான் சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. 2வது நபர்ல வந்து எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அபு ஃபாத்திமா அப்துல்லா பின் அனஸ்ன்னு சொல்லிட்டு இவரும் ஒரு சஹாபின்னு சொல்றாங்க. ஆனா அவருடைய விஷயத்துல எடுத்து பார்த்தாலும் நம்ம வந்து அபு உமைர் தான் சொல்லி நிரூபிக்க முடியாது. அதுக்கப்புறம் 3வது நபர் பார்க்குறோம், அப்துல்லா பின் அனஸ்ன்னு சொல்லி இன்னொரு நபர் இருக்கார், அவர் தாபி. சரி, இந்த தாபியாவது அவர் இருப்பாரான்னு சொன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றா பார்த்தோம்னு சொன்னா முரண்பாடையே இருக்கு. உதாரணத்துக்கு இந்த அப்துல்லா முதல்ல சொன்னனே மூத்த மகன், அதாவது வந்து முதல் பிறந்த குழந்தை அனசுக்குன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே துவா பண்ணியிருக்காங்க. என்ன துவா?
வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா பண்ணியிருக்கான், அனஸுக்கு வந்து அதிகமான குழந்தைகள் வந்து குழந்தையும் செல்வமும் ஆகட்டும்னு சொல்லிட்டு. அவரில் ஃபஸ்ட்டு வந்து குழந்தை தான் இவருன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் எல்லாருக்கும் பிரபலமாக தெரியும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கூற்று, அவருக்குன்னு சொன்ன விஷயம் எல்லாமே தெரியும். அப்போ எடுத்து பார்க்குறோம், என்ன தெரியும்னா, அப்துல்லா பின் அனஸ் பின் மாலிக் வந்து மஜ்முஆ தஹ்ஸீப் நவவின்னு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அப்துல்லா பின் அனஸ் பின் மாலிக் அல் அன்சாரி அஸ்-ஸஹாபி ஹுவ அக்பரு அவுலாது அனஸ். அனஸோடைய மகன்கள்லயே வந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள்லயே வந்து மூத்த மகன் இவர் தான் சஹாபின்னு சொல்லிட்டு அவர் எழுதி வச்சிருக்காரு. மொத்தம் 80 பிள்ளைகள் இல்லையா? ஆமா, 80 பிள்ளைங்க இருக்கு. இப்போ 80 பிள்ளைங்களை பற்றி வந்து ஏற்கனவே வந்து லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அதுக்கும் வந்து தனி புத்தகங்களே இருக்குது, எடுத்து பார்க்கலாம் முடியும். இப்போ இது போக வந்து மற்ற புத்தகங்கள்லையும் வந்து இவர் செய்த சில சாகசங்கள் செஞ்சுருக்காரு. உதாரணத்துக்கு ஹம்சத்து மினல் ஹஸ்ரஜ்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்குன்னு சொல்லி அனுப்பும்போது 5 பேரை தேர்வு செஞ்சு அனுப்பிச்சாங்க. அதில் வந்து ஒரு 2வது நபர் தான் அப்துல்லா பின் அனஸ். அந்த அளவுக்கு போர் பண்றக்கூடிய அளவுக்கு வந்து அவர் பெரிய நபரா இருந்திருக்கு. அப்போ என்ன தெரியுதுன்னு சொன்னா, இவர் வந்து சஹாபிக்களையே வந்து மிக பெருபலமான ஒரு சஹாபி. வரலாறு ஹிஸ்டரி இப்போ சஹாபின்னு சொல்லி நமக்கு தெரியுது. இப்போ ஹிஸ்டரியிலே வந்து இது என்ன இருக்கு, ஒரு போருக்கெல்லாம் அமைச்சிருக்காங்க இவருன்னு சொல்லி தெரியுது. சரி, போருக்கு அமைச்சிருக்காங்களே, இவர் வந்து மற்றவங்க இவர் அறிவிச்ச செய்திகள் நம்ம பார்த்துக்குன்னு சொன்னா, இவர் மூலியமா வந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு செய்தி தான் வந்து நம்ம முஸன்னஃப் அப்துல் ரஸாக்ல வந்து பார்க்க முடியுது. அதுவும் வந்து லைலத்துல் கத்ர் சம்பந்தமா இருக்கு. அவர்கிட்ட வந்து கேட்டாங்கன்னு சொல்லி தான். ஆனா அவருடைய மாணவரா வந்து இடம்பெறும் போது அப்துல்லா பின் ஹபீப் என்ற மாணவர் தான் இடம்பெறார். சரி, இவருடைய மாணவர் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம இவருடைய மாணவர் யாரா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 5 பேர் தான் நம்ம வந்து மாணவர். எல்லா ஹதீஸ் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு சொன்னா 5 மாணவர் தான் நமக்கு தெரியுது. யார் யாரு? ஜுஹ்ரா ஒன்று, யசீத் பின் ரஸ்க், 3வது வந்து அப்துல்லா பின் அபி உமாமான்னு சொல்லி ஒரு நபர், 4வது வந்து அப்துல்லா பின் முசன்னான்னு சொல்றது ஒரு நபர், 5வது வந்து அப்துல்லா பின் ஹபீப் என்ற ஒரு நபர். அதை இப்போதான் நான் சொன்னேன்னா அந்த லைலத்துல் கத்ர் பத்தி கேட்டேன்னு சொல்லி அந்த அறிவிப்பு மட்டும்தான் முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால மட்டும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபியை அறிவித்த ஒரு செய்தி வந்து தெளிவாக இருக்குது. இவர் இன்னாருன்னு சொல்லி தெளிவாகப்பட்டிருக்கு. இவர் முர்சலும் கிடையாது, இஸ்மும் உபமும் கிடையாது, இவருடைய மாணவர் யாருன்னு சொல்லியும் தெளிவாக இருக்குது. ஸோ ஆக இவரை பற்றி எதுவுமே வந்து விஷயமே நமக்கு வந்து கேள்விக்குறியே கிடையாது. இவர் தான் வந்து அந்த விஷயமே சொல்லணும். ஆனால் இவர் வந்து அபு உமேர் அறிவிக்கிறாரு ஹதீஸு, அபு பிஷர் கிட்ட அறிவிச்சாருன்னு சொல்லி அபு பிஷர் வந்து சொல்றாரு. அந்த அபு பிஷர் இவருடைய மாணவரான்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. எந்த ஒரு ஹதீஸ் இருந்தாலும் இவர் வந்து மாணவர் தான் சொல்லிட்டு இடமும் பேர்ல. அது மாறாக வேற ஒரு ஹதீஸார அறிவிச்சிருக்காரா சொன்னா இந்த ஹதீஸை தவிர வேற எந்த ஹதீஸும் இல்லை. இதுதான் வந்து ஒரு ஆட்சியத்தரமான கூடிய ஒரு விஷயமா நம்மள ஆய்வுல பார்க்க முடியும். சரி, 2வது ஒரு நபரை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இதோட ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லி நம்ம வந்து லாஸ்ட்ல பார்ப்போம். 2வது நபரை நம்ம எடுத்து பார்க்கும்போது அபு ஃபாத்திமா என்ற நபர் அப்துல்லா பின் அனஸ், இவரும் ஒரு சஹாபின்னு சொல்றாங்க. அவரை பத்தி வந்து இசாபா ஃபி தமீதி சஹாபான்னு சொல்லி ஒரு சஹாபாவை வந்து பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு இசாபான்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. அதுல வந்து சொல்லும் போது என்ன சொல்றாரு ஹாஃபிஸ் ரஹிமுல்லா, அப்துல்லா பின் அனஸ் அபு ஃபாத்திமா அல் அஸ்தின்னு சொல்றார். அல் அஸ்தி, இவரை வந்து அஸ்தின்னு சொல்லுவாங்க. இவரோட பேர் வந்து துணை பேர் அபு ஃபாத்திமான்னு சொல்லி தான் இருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் நமக்கு தெளிவா என்ன தெரியுதுன்னு சொன்னா, தாபி ஒரு அபு ஃபாத்திமா என்பவர் ஒரு சஹாபி, அவருடைய துணை பேர் எல்லாமே வந்து தெளிவா இருக்கு, எல்லாமே இருக்குன்னு சொல்லி நமக்கு தெளிவா தெரியுது. ஸோ இந்த நபரும் வந்து அபு உமேர் இல்லைன்னு சொல்லிட்டு ஹிஸ்டரிக்கலாக வந்து சஹாபி தான் இவர், தாபி இல்லைன்னு சொல்லிட்டும் வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. ஆக மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நபரும் செகண்ட் இருக்கக்கூடிய நபரும் வந்து இவர் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சாச்சு. 3வது நபர் தாபியாவது இருக்கலாமேன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இப்னு அசாக்கிர் ரஹிமஹுல்லா வந்து தன்னுடைய தாரிഖு திமிஷ் என்ற ஒரு புத்தகத்தில் எழுதும்போது என்ன எழுதுறான்னா, அப்துல்லா பின் அனஸ் அல் மதனி தாபியுன் சகன திமிஷ். அவர் எங்க வந்து அவர் வாழ்ந்தாருன்னு சொன்னா, திமிஷ்க் என்ற இடத்துல, அவர் வந்து டமாஸ்கஸ்ன்னு சொல்றோம் நாம இன்னைக்கு,
அந்த இடத்துல தான் வந்து அப்துல்லா பின் அனஸ் வாழ்ந்ததாக வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இவர் வந்து மதீனால வந்ததாக ஒரு தாபி வந்து மதீனால வந்திருக்கு அவர் இருக்கிறான்னு சொல்ற ஒரு இவர் ஹிஸ்டரியே கிடையாது. ஏன்னாக்கா இவர் வந்து மதீனால வந்திருக்கணும், சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இந்த பெற்ற சஹாபாக்கள் வந்து சொல்லியிருக்கணும், நடைமுறையை மாறி தானே ஹதீஸ்ல சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே வந்து அந்த விஷயமே கிடையாது. ஏன்னா திமிஷ்கில் வந்தார், இவர் எப்போ பிறந்தாருன்னு சொன்னால் கடைசியில் காலத்தில் தான் தாபியோடைய கடைசி நேரத்தில் தான் வரார். ஸோ இந்த அடிப்படையும் கிடையாது. ஹிஜ்ரி கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 661 780 மத்தியில் தான் இவர் வரார். ஸோ எப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த விஷயம்லாம் நமக்கு தெளிவாக இருக்கும்போது அபூ உமைர் என்பவர் அவர் யாருன்னு சொல்லிட்டு அறியப்படாதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக தெரிஞ்சுது. ஹாஃபிஸ் இப்னு அப்துல் பர் சொல்ற மாதிரி தான் நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா அவர் சொன்னாரு நம்ம எதிர்த்து போனோம்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் இருக்கக்கூடாது. அந்த விஷயத்தை நம்ம வந்து எடுத்து ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். அது இல்லாமல் வந்து இன்னும் நம்ம என்னன்னு நினைக்குன்னா, இப்போ அபூ உமேர் அதுக்கப்புறம் அபூ பிஷர்னு சொல்றக்கூடிய நபர். அபூ பிஷர் வந்து அபூ உமேர் கிட்ட தானே அறிவிக்கிறாரு. இந்த அபூ பிஷர் யாரு வந்தார், எப்போ வந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவரும் வந்து கடைசியில் வர தாபியில போய் அடங்குறாரு. ஸோ எப்படி வந்து ஒரு ஹதீஸை வந்து புனையப்பட்டு ஒரு இட்டுக்கட்டான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து இந்த ஹதீஸை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக தெரியுது. ஒரு ஆள் மாறாட்டம் செஞ்சு இந்த ஒரு நபர் தான் செஞ்சிருக்காங்க, அந்த ஒரு நபர் தான் செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக சொன்ன பிறகு தான் புரியுது. ஆக இங்கே யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, இங்க நவவி ஒரு சொல்லியிருக்காரு, இப்னு ஹஜர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த விஷயம்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து கருதணும். ஸோ இந்த விஷயம் நம்ம வந்து அடுத்து பேசுவோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து உடைச்சி சொல்லும் போது வேற ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு ஒன்றா போயிருக்கிறாங்க. என்ன தெரியுதுன்னா, அந்த வாகன கூட்ட அறிவிப்பை வந்து எப்படியா நிலைநிறுத்தணுங்கிற ஒரு நிலைமைக்கு போனதுனால தான் இந்த ஆள் மாறாட்டம்லாம் வருது. இது பற்றி ரஷீத் நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன சொல்றீங்க? இந்த வாகன கூட்ட ஹதீஸு இது போன்ற சில ஹதீஸுகளை வந்து ஹதீஸ் கலைக்கு என்ன சட்டம் சொல்லி இருக்கிறதோ அந்த சட்டத்தை சொல்லக்கூடியவங்களை அதுக்கு மாற்றமான ஒரு சம்பவமாக இது இருந்தும் இதை நிலைநாட்ட எவ்வளோ முயற்சிகள் செய்யும் பொழுது நமக்கு இதிலிருந்து தெரிகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இஸ்லாத்தினுடைய எதிரிகளுடைய ஒரு தூண்டுதல் இதுக்கு பின்னாடி இருக்கிறதா என்று சந்தேகப்படக்கூடியதாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தில் இருக்கிறது என்ன, இஸ்லாம் ஹராமாக்கக்கூடிய ஒரு காரியம் செய்கிறது தப்பு கிடையாது அப்படிங்கிறது வந்து வாகன கூட்ட ஹதீஸை வந்து ஒத்துக்கிட்டு ஆகிடும். என்ன காரணம், பெருநாள் அன்னைக்கு நோன்பு வச்சாலும் தப்பு கிடையாது, எப்பயாவது தகவல் கிடைச்சா மாற்றிக்கலாம், அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அப்படிங்கிறது இது ஒத்துக்கிட்டு ஆகிடும். ரெண்டாவது என்ன ஆகிடும், சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் வந்து பிறை பார்க்கறதுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியல, அவங்க ஏதோ தப்பான முறையில் பார்த்து வந்திருக்கிறதுனால தான் அவங்க பார்த்தது வந்து இது மாதிரி வந்து குழப்பமாயிட்டு பிறகு வேற ஒரு சம்பந்தம் இல்லாமல் யாரும் தெரியாதவங்க வந்து சரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவங்க பின்தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது என்ன ஆகிடும், இந்த சம்பவம் சரியாக இருந்தால் ஆகிடும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலண்டருங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டத்தை உடைக்கிறதுக்கு இந்த ஹதீஸ் தேவை. இந்த ஹதீஸை நிலைநாட்டினா என்ன செய்ய முடியும், எந்த காலத்திலேயும் வந்து சரியான கணக்கின் அடிப்படையில் உள்ள ஒரு காலண்டரை கொண்டு வரவே முடியாது. காரணம் என்ன, ஒருத்தர் வந்து சொல்லும் பொழுது மாற்றக்கூடிய ஒரு தேதியும் நாளுமாக இருந்தால், இபாதத்தாக இருந்தால் அந்த அடிப்படை வந்து துல்லியமானது அப்படிங்கிறது எப்படி நிறுவ முடியும்? அப்போ யோசிச்சு பாருங்க, எதிரிகள் வந்து எந்த அளவுக்கு திட்டம் போட்டு இது போன்ற சம்பந்தமில்லாத நபர்களை வச்சு இதை திணிச்சிருக்கிறாங்க என்பதை வந்து நமக்கு இதிலிருந்து சந்தேகப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதான் கேட்டாங்க, ஏன் இதை வந்து நிலைநாட்ட முயற்சி செய்கிறாங்கன்னா, நம்ம பார்க்கும் பொழுது இதில் வந்து இவ்வளோ குளறுபடிகள் இருக்குது. இந்த குளறுபடிகள் இருக்கிறதுனால தான் வந்து எதிரிகளுடைய சூழ்ச்சியில் சிக்கி இருக்கக்கூடிய சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இதை வந்து நிலைநாட்ட முயற்சி செய்கிறாங்க. இன்னொரு விஷயம் நம்ம இந்த சந்தர்ப்பத்தில் என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இஸ்லாத்தினுடைய ஹதீஸ் கலை சட்டத்தை இவங்க தெளிவாக மக்கள் மத்தியில் சொல்லணும். இவங்க சொல்லாமல் மூடி மூடி மறைச்சு கொண்டு போகிறாங்க. ஒவ்வொன்றா நாங்கள் தோண்டி எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இவங்க வந்து மக்கள் மத்தியில் பகிரங்கமாக சொல்லணும். முர்சலங்கிற ஹதீஸ் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்கக்கூடாது, ரெண்டில் வந்து அவங்க தெளிவாக சொல்லணும். இஸ்மு முபகம் வந்து ஏற்றுக்கலாம், ஏற்றுக்கக்கூடாது, இல்லை வந்து இஸ்மு முபகம் வந்து தப்பு இல்லை, எது இவங்களோட நிலைப்பாடுங்கிறது வந்து இவங்க தெளிவாக சொல்லாத வரைக்கும் இவங்களை நம்ம சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்குது.
இது தெளிவாக சொல்லாம நாம எடுத்து சொல்லும் பொழுது அது முர்சல் கிடையாது. சரி, முர்சலாக இருந்தா என்ன, அதை சொல்லல. இது வரைக்கும் இஸ்மு முபஹமா இருந்தா என்ன, அது சொல்லணும், அதுவும் சொல்லலை. அப்ப இதெல்லாம் எப்படின்னு சொன்னீங்கன்னா, சாதாரண சொல்லுவாங்க, ஒரு கிராமத்தால் ஆமையை பார்த்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆமைன்னா எப்படி இருக்கும், அதுக்கு தலை இருக்கும், இல்ல இல்ல தலை இருக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் பார்க்கும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் தலை இருந்திருக்கு, ஒரு சந்தர்ப்பத்தில் தலை இல்லை. அப்ப ஆமைன்னு கேட்டா என்னன்னு சொன்ன உடனே சில சந்தர்ப்பத்தில் தலை இருக்கும், சில சந்தர்ப்பத்தில் தலை இருக்காது. இது போன்ற ஒரு உயிரினம் தான் ஆமைன்னு சொன்ன மாதிரி தான் இருக்கு. இஸ்மு முபஹம்னா என்ன, அதை ஏத்துக்கலாம், சில சந்தர்ப்பத்தில் ஏத்துக்க கூடாது. அதிலே 63 ரகம் இருக்கு. இப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, தங்களுடைய புலமையை காட்டிக்கிறதுக்கு முயற்சி செய்யறது ஒழிய அதனோட சட்டம் என்னங்கிறது இது நாள் வரைக்கும் இவங்க மக்கள் மத்தியில பகிரங்கமா சொல்லல. மக்களை அதை கேட்டு தெளிவுபடணுங்கிறது தான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் பதிவு செய்ய விரும்புறேன். ஆக இவ்வளவு குளறுபடிகள் இந்த வாகன கூட்ட ஹதீஸ்ல இருக்குதுங்க. இப்போ இதில் ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். இந்த வாகன கூட்ட அறிவிப்பில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது தத்தம் பகுதி பெரிய அறிஞர்கள் ஒரு காமெடி கூட பண்ணாங்க. என்ன காமெடினா, இந்த அமரகுண்டு ஷோபா சொல்கிறாங்கல்ல, அந்த ரிவாயத்தை பிடிச்சிட்டு வாகன கூட்டம் என்ன செஞ்சுச்சான், பிறையை பார்த்துட்டு ஃபத்வா கேட்க வந்தாங்களாம். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கூடி இருக்கும்போது இந்த வாகன கூட்டம் இப்போ நாங்கள் நேற்று பிறையை பார்த்துட்டோம், இப்போ நாங்கள் என்ன செய்யறது, நோன்பை விடுறதா இல்லையா? இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நீங்கள் அமரகும் அவர்களை நோன்பை விட்டுருங்க, நீங்கள் போய் உங்கள் பெருநாத்திரத்தில் போய் தொழுவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். நான் கேட்குறேன், அந்த வாகன கூட்டத்தை வம்பு இருக்கிற மாதிரி கதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறையை பார்த்து நோன்பை பிடிக்கணும் தெரிஞ்ச வாகன கூட்டத்துக்கு பிறையை பார்த்த போது பின்னாடியும் ஏன் நோன்பு பிடிச்சிட்டு வரணும் அவங்களுக்கு? இப்போ பிறையை பார்த்து நோன்பு பிடிக்க தெரிஞ்ச வாகன கூட்டத்துக்கு பிறையை பார்த்தா நோன்பு விடணும்னு தெரியாது அவங்களுக்கு. அப்போ அந்த அளவுக்கு புத்தி இல்லாதவங்களா வாகன கூட்டம்னா? இப்போ வாகன கூட்டத்தையும் வம்புல இழுத்து விட்டு இவ்வளவு கேவலப்படுத்தி தேவையா? அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மசூத்? இவ்வளோ குளறுபடிகள், சனதுல பிரச்சனை, ஆள் மாறாட்டம், இதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் மக்கள் என்ன முடிவெடுக்கணும்? இது நம்மளுடைய அந்த கலந்துரையாடல் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ விஷயங்களும் இந்த வாகன கூட்டம் சம்பந்தமான இந்த செய்தியில் உள்ள அந்த ஆள் மாறாட்டங்கள், இந்த வார்த்தைகளில் உள்ள குளறுபடிகள், பல விஷயங்கள் நாம் எடுத்து முன் வச்சிருக்கிறோம். இதற்கு பிறகும் கண்டிப்பாக அவங்க இந்த ஆதாரத்தை உயர்த்தி பிடிக்க முடியாதுன்னு நான் கருதுகிறேன். இறுதியாக மக்களிடத்தில் நாம் சொல்வது, ஏன்னா சில விஷயங்களை அறிஞர்கள் மத்தியில் எடுத்து வைக்கலாம், சில விஷயத்தை மக்கள் மத்தியில் தான் எடுத்து வச்சு ஆகணும். ஏன்னா அறிஞர்கள் மத்தியில் எடுத்து வைக்கும் பொழுது உள தூய்மையோடு அதை யோசித்து தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. தங்களுடைய நிலைப்பாடுகளிலேயே நிலைத்திருந்து எவ்வளோ தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு கருத்தை மக்கள்கிட்ட சொல்லிட்டோம், அதிலிருந்து நாம் வாபஸ் வாங்க முடியாது என்ற அந்த கருத்தை எப்படியாவது வலுவூட்டுவதற்காக இது வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் பயன்படுத்தி வார்த்தை விளையாட்டுகள் எல்லாம் விளையாடி நிலைநிறுத்துக்கு பாடுபடக்கூடியவர்களும் இருப்பாங்க. ஆக மக்களிடத்தில் நாம் சொல்வது என்னென்றால், இவ்வளவு குளறுபடிகள் உள்ள ஒரு விஷயத்தை மார்க்க ஆதாரமாக எடுத்து ஒரு அமலை செய்கிறதை விட தெளிவாக இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து அமல்படுத்துறது தான் சிறந்ததாக இருக்கும். இந்த வாகன கூட்டம் அறிவிப்பை வச்சு தான் இத்தனை காலம் என்ன சொன்னாங்க, எவ்வளோ வெகு தொலைவில் இருந்து தகவல் வந்தாலும் எவ்வளவு தாமதமாக வந்தாலும் என்ன செய்யலாம், நாம் அதை ஏற்று செயல்படலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆதாரம் இல்லை என்று ஆகிவிட்டதுனால இனி அந்த வாதம் எடுபடாது. எவ்வளோ தாமதமாக வந்தாலும் எவ்வளோ தொலைவில் வந்தாலும் வரலான்ற அந்த என்ன செய்ய முடியாது, அந்த விஷயம் அடிபட்டு போயிடும். அதே மாதிரி லோக்கல் பிறையில் உள்ளவர்களும் இந்த அமரகும் என்ற வார்த்தையை பிடித்து கொண்டு அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, தங்களுடைய வாதங்களுக்கு வலுவூட்டுவதாக அதை அமைச்சாங்க. இனி அவர்களுக்கும் அதில் வேலை இல்லை. காரணம், அந்த ஹதீஸே இல்லை என்று ஆன பிறகு அமரன் நாசவா இல்லை அமரகுமா என்ற அந்த வார்த்தை பிரயோகம் தேவையற்ற சர்ச்சையாயிரும். அப்போ அதனால் அவர்களுக்கு என்ன இல்லை, இதில் எந்த விதமான ஆதாரம் கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருடைய வாதங்கள், இந்த பெருநாளில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு நாள் தள்ளி கூட என்ன செய்யலாம், ஷவ்வால் 2 கூட பெருநாள் கொண்டாடலாம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஷவ்வால் 1 கொண்டாடாமல் ஷவ்வால் 2 கொண்டாடினாங்க. அதனால பெருநாள் கொண்டாடுறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு நாள் தள்ளி கூட என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அவர்களுடைய வாதத்தையும் தவிடுபடி ஆக்கி இந்த ஹதீஸ் இல்லைன்னு ஆயிடுச்சு.
அப்போ பெருநாளையும் நோன்பையும் அல்லாஹ் என்றைக்கு விதிச்சானோ அன்றைக்கு தான் செய்யணும். அல்லாஹ் ஒரு நாளை ஏற்படுத்தியிருக்கிறான் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு. உதாரணம் வெள்ளிக்கிழமை நாள் முஸ்லீம்களுக்கு அது ஒரு பெருநாளும் கூட. அந்த தினத்தில் தான் ஜும்மாவுடைய அந்த தொழுகையை தொழுகணும்னா அன்னைக்கு தான் தொழுகணும். எனக்கு நேரம் இல்லைன்றதுக்காக என்ன சனிக்கிழமையோ வியாழக்கிழமை என்ன செய்ய முடியாது, தொழுக முடியாது. அப்போ அந்த மாதிரி நோன்பை ஆரம்பிப்பதாக இருந்தால் ரமலானுடைய 1 ஆரம்பிக்கணும். பெருநாள் கொண்டாடுவதாக இருந்தால் ஷவ்வாலுடைய 1 கொண்டாடணும். ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடுறதாக இருந்தால் துல்ஹஜ்ஜுடைய 10ஆம் நாளில் கொண்டாடணும். இது அல்லாஹ் ஏற்படுத்தின விஷயம். இதை நாம் என்ன செய்ய முடியாது, நம்முடைய இஷ்டத்துக்கு நம்முடைய பலகீனத்துக்காக வேண்டிய மாற்றி அமைக்கலாம் முடியாது. அந்த மாதிரி சொன்னவருடைய வாதம் என்ன ஆயிடுச்சு, தவிடுபடியாகிவிட்டது. அப்போ மக்களிடத்தில் நாம் சொல்வதெல்லாம் இதுதான். நீங்கள் நாம் சொல்லக்கூடிய செய்திகளை நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள், நீங்கள் படித்து பாருங்கள். இவ்வளோ பலகீனமான ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு ஒரு மார்க்க ஆதாரமாக வைத்துக்கொண்டு அதை பின்பற்றுவதை விட பலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், குர்ஆனுடைய வசனங்கள், அதை தொட்டி இருக்கிற நபிகளாருடைய அந்த நடைமுறைகள், அதையெல்லாம் வச்சு அமுல்படுத்துறது தான் இந்த விஷயத்தில் சிறந்த ஒரு முடிவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சரி, இப்போ ஆக இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். வாகன கூட்டத்தை பற்றி இது போதும் நினைக்கிறோம். இப்போ நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு ஆயுதமாக கையில் எடுத்தவர்கள் எல்லாமே தோல்வியை தருவதனால இப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் எதையுமே ஆதாரமாக தருவது இல்லைங்க. இப்போ என்ன ஒரு விஷயம் சொன்னால், நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா வாகன கூட்டத்தை பற்றி நம்ம இவ்வளோ விமர்சனங்கள் இருக்குதுன்னு சொல்லும்போது போகிற போக்கில் 19 இப்போ என்ன செய்கிறாங்க, இப்னு ஹிப்பான் என்ன செஞ்சிட்டாங்க, சிக்கான்னு சொல்லிட்டாங்க. அபூமேர அதாவது சிக்கான்னு சொல்லிட்டாங்க, நம்பகமானவர்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்னு ஹிப்பான் ஒரு ஆளை சிக்கா நம்பகமானவர் என்று சொன்னால் அதுக்கு அப்பீலே இல்லையா? எப்படி சொன்னாங்க? அபூ உமைரை சிக்கத்துன்னு சொல்லி நம்பகமானவர்ன்னு சொல்லி எப்படி சொன்னாங்கன்னு காரணங்கள் நிறுவி வாதம் வைக்கணும். போகிற போக்கில் இப்னு ஹிப்பான் சொன்னாங்க, இப்னு ஹஸ்ம் சொல்லிட்டாங்க, இப்னு முந்திர் சிக்கான்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வாதமாவாதுங்க. இப்னு முந்திர் என்ன சொன்னாங்க, இப்னு ஹஜர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி தெளிவாக வாதத்தோட வைத்தால்தான் நம்ம பதில் சொல்ல முடியும். நீங்கள் போகிற போக்கில் இன்டர்நெட்டில் மெயிலில் வந்துக்கிட்டு அபூ உமைரை இப்படி சொல்லிட்டாங்கிறது சரியான போக்கு இல்லைங்க. நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அதையும் நம்ம தோண்ட வேண்டி வந்துடும். இப்போ வாகன கூட்டத்தையா நான் இவ்வளோ இது மாதிரி ஓர விஷயத்தை கொண்டு வருவாங்க. என்னது, ரிப்பி பின் ஹிராஸ் அறிவிக்கக்கூடிய 2 ஆகராக்கூடிய செய்தி, அது இதை விட மோசங்க. அதை அவங்க தூக்கி பிடிக்கிறது இல்லை. வாகன கூட்ட விஷயத்தை தான் தூக்கி பிடிச்சதுனால நம்ம இவ்வளோ செஞ்சிருக்கோம், ஆய்வு பண்ணியிருக்கோம். நீங்கள் ரிப்பி பின் இல்லை வாகன கூட்டம் இல்லைங்க நீ சொன்ன மாதிரி நான் ஒத்துக்கிட்டோம். எங்களுக்கு ரிப்பி பின் ஹிராஸ் அறிவிக்கக்கூடிய 2 நபருடைய செய்தி, அந்த ஆகராக்கூடிய செய்தி தான் எங்களுடைய சர்வதேச பிறைக்கு ஆதாரம்னு சொன்னீங்கன்னா அதில் நீங்கள் உறுதியாளர்களாக இருந்தால் நல்லா ஆய்வு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கு நாங்கள் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. அது நாங்கள் பலகீனம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டோம். எப்படி பலகீனம் நீங்களே ஆய்வு பண்ணுங்க. வாகன கூட்டம் இல்லைங்க நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா ரிப்பி பின் ஹிராஸுக்கு நாம் என்ன செய்வோம், இதே மாதிரியான ஒரு ஆய்வில் கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்வோம். ஏன்னா உங்கள்கிட்ட 2 தான் இருக்குது. ஒன்று அது நீங்களே தூக்குறது இல்லை, அதான் நாங்கள் கண்டுக்கிறதில்ல. ரிப்பி பின் ஹிராஸ் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை நாங்கள் கண்டுக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் வாகன கூட்டம் வெளிச்சத்துக்கு வந்துட்டதுனால நீங்கள் இதை ஒத்துக்கிட்டு இல்லை அதுதான் உங்களுக்கு சொல்லும்போது அதையும் நாங்கள் என்ன செய்வோம், தெளிவாக உடைக்கணும்னு சொல்லி வந்துடும். இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இப்போ இப்னு ஹஜர் அஸ்கலானி அவங்க என்ன சொன்னாங்க, அதை எப்படி உண்மையிலேயே அபூ உமைரை நம்பகமானவன்னு சொன்னாங்களா, இதை மட்டும் நீங்கள் சொல்லி தெளிவுபடுத்திட்டு வாகன கூட்டத்துடைய இறுதி பகுதிக்கு நம்ம வருவோம். இப்போது இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், இதோடைய நம்பகத்தன்மையை சொல்லக்கூடிய நபர்களில் இவர் தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதிகமாக பேச்சு இருக்குது மக்கள் மத்தியில் இருந்தாலும் அறிஞர்கள் அதை தான் எடுத்து காமிக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இப்னு உமைர் தக்ரீபு தஹ்சீபில் இப்னு உமைரை பற்றி எழுதுகிறாங்க இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அபு உமைர் பின் அனஸ் பின் மாலிக் அல் அன்சாரி கீலா, இவரோட பேர் சொன்ன பிறகு கீலா கூறப்பட்டது. இஸ்முஹு, அவருடைய பேர் என்னவா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு மஜ்ஹூலான அதாவது அறியப்படாத ஒரு விஷயமா சொல்லுவாங்கல்ல, உறுதி இல்லாத ஒரு விஷயமா, அந்த மாதிரி சொல்றாங்க. அப்துல்லா சிகான்னு சொல்றாங்க. சிகத்தும் மினர் ராபியா, 4வது படியத்தில் சேர்ந்த ஒரு நம்பகமான. கீழக்கான அக்பரு உழுத அனஸ் பின் மாலிக், இவர் அனஸ் பின் மாலிக்கோடைய முதல் பையனா இருந்தாரு சொல்லிட்டு இவர் எழுதுறாங்க. ஆனா 2மே பாத்தீங்கன்னா நீங்க
இவர் வந்து கீலான்னு சொல்லி தான் சொல்லப்பட்டிருக்கு. உறுதியான ஒரு வார்த்தையோ அல்லது மாரூஃபான சேகாவை கொண்டு வந்து இவர் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக தெரியுது. இதில் இன்னொரு இடத்துல லிசானுல் மீசானில் வந்து இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லும்போது எழுதுறாங்க, அபு உமேர் பின் அனஸ் பின் மாலிக் அல் அன்சாரி கீல இஸ்முஹு அப்துல்லா, அங்கேயும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. கீல கான அக்பர் உல்தே அனஸ் பின் மாலிக் அன் உமூமத்தில்லஹு வ அன்ஹு அபு பிஷர் ஜாஃபர் பின் இயாஸ்ன்னு சொல்லி எழுதுறாங்க. ஸோ இந்த அறிவிப்பை வந்து போட்டுட்டு அது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் கீலான்னு சொல்லி தான். இப்போது ஒரு அறியப்படாத ஒரு விஷயம் நமக்கே தெரியும், அவர் புகாரியில் இருந்தாலும் சரி அல்லது முஸ்லீமில் வந்தாலும் சரி, ஒரு அறியப்படாத மஜ்ஹூலான சேகா சொல்லி வந்து இடம் பெற்றுச்சுன்னா அதோடைய சனதுகள் அதோடைய விஷயங்கள்ல உறுதிதம் கிடையாது. அது வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் 4 பேர் கருத்து இருக்குதுன்னு சொன்னால் அந்த கருத்தை கொண்டு வந்து வச்சிருவாங்க, எழுதிடுவாங்க. உறுதியா இல்லையான்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்த வார்த்தைகளை வச்சு தான் நம்ம வந்து முடிவு எடுக்கணும். ஸோ இங்கே முடிவு என்ன நமக்கு தெரியுதுன்னா மஜ்ஹூலோட சேகா வச்சு சொல்லியிருக்காங்க. ஆக இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் கூட வந்து இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சிஹா தான் இல்லைன்னு சொல்லி தான் உறுதினமாகுது. அவர் சிஹா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு வார்த்தையை வந்து டைரெக்டாக பார்த்துட்டு ஒரு வார்த்தை இப்படி தான் சொன்னாங்கன்னு சொல்லி வந்து மக்களை வந்து ஏமாத்துறது கூடாது. என்ன சொன்னார், சொல்லப்பட்டதுன்னு தான் சொன்னார், இவரா சொன்னதாக வந்து கிடையாது. ஆக இன்னைக்கு மக்கள் மத்தியில் எப்படி வந்து இதை பிரச்சாரம் பண்ணாங்கன்னா இப்னு ஹஜரே வந்து சிஹா சொல்லிட்டாரே, இப்போ நாம எப்படி பண்றது? இதை இப்னு ஹஜர் சொல்லிட்டாருன்னா அப்புறம் வேலையே இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை பேச்சு. ஆனால் இந்த மாதிரி வந்து இப்னு ஹஜர் வந்து சொல்லவே இல்லை இந்த விஷயத்துன்னு சொல்லி நம்ம தெளிவுபடுத்தக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம வந்து இப்னு ஹஜர் மூலியமாக நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய அவருடைய எழுதி இருக்கக்கூடிய புத்தகங்கள்லேயே நம்ம தெளிவாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்னு ஹஜர் வந்து எங்கேயுமே அபு உமேர் சிஹான்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தைகள் சொல்லப்படலை. மாறாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தான் மஜ்ஹூலோட அறியப்படாத வார்த்தைகளை கொண்டு இருக்கலாம், டவுட்லாம், சந்தேகம். ஆக இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொன்னாங்க, இப்னு சக்கின் என்ன சொன்னாங்க, இப்னு முன்திர் என்ன சொன்னாங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக நீங்கள் வந்து அறியணும்னு சொன்னால் வாகன கூட்டம் ஹதீஸ் ஆதாரமாகுமா என்ற தலைப்பில் ஹிஜ்ரி கமிட்டியுடைய அந்த சைட்டில் போய் நீங்கள் பாருங்கள், தெளிவாக வந்து காரணம் காலம் விளக்கியிருக்கிறோம். ஆக மொத்தத்தில் இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து ஒரு கோர்வையாக சொல்லணும்னு சொன்னால் வாகன கூட்டம் சொல்லக்கூடிய இந்த செய்தியில் முதலாவது பிரச்சனை இது வந்து தொடர்பு அருந்த முர்சல், இஸ்மு முபுகம், பேர் வந்து மூடலாக இருக்குது, பேர் யார் அறிவிச்சான்னு தெரியல. இதை அறிவிக்கக்கூடிய அந்த நபர் வந்து அபு உபேன்னு சொல்லக்கூடிய நபர் வந்து யார் என்று அறியப்படாதவர், அவருக்கு வரலாறுகள் இல்லை, அவர் 19 உம்மத்து சொல்லிட்டு போயிட்டாரு, சஹாபில பேரை கூட அவர் அறிவிக்க இல்லை. அவர்கிட்ட இருந்து அபு உபேன்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கிட்ட இருந்து ஒரே ஒரு ஆள் தான் தனித்து அறிவிக்கிறாரு. அவர் யாருன்னு சொன்னால் அபு பிஷரு. அந்த அபு பிஷர்கிட்ட இருந்து அறிவிக்கக்கூடிய ஷோபா, ஹுசைன், அபு ஆவான், அந்த 3 பேருமே ரிவாயத்துக்கள்ல அமரநாஸ் அமரகும்னு சொல்லி பல வகையான என்ன செய்யறாங்க, ரிவாயத்து செய்யறாங்க. அதாவது மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் நோன்பை விடுறதுக்கு, ரசூலுல்லா இல்லை ரசூலுல்லா வந்து அந்த அமரகும் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இப்படிப்பட்ட பல்வேறு ரிவாயத்துகள் இருக்கு. அதுபோல மட்டுமல்லாம பிறைய வந்து அந்த வாகன கூட்டம் எப்போ பார்த்தாங்க, வாகன கூட்டம் எந்த அடிப்படையில் பார்த்தாங்க, அது மகளிர பார்த்தாங்களா, அசர்ல பார்த்தாங்களா, 2 பேர் பார்த்தாங்களா, ஒரு கூட்டம் பார்த்துச்சா, ஒரு உம்மத்து பார்த்துச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம், நிறைய பிரச்சனைகள் அந்த செய்தியிலே இருக்குது. அதோடு மட்டும் இல்லாம வாகன கூட்டம் வந்து சொன்ன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்லாம் வந்து நோன்பை விட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுல பாரதூரமான பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருநாளுடைய தினத்துல நோன்பு பிடிச்சிட்டு இருந்ததாகவும் அவர் ஹராமான தினத்தில் வந்து சஹாபாக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடித்த மாதிரியாக ஒரு கற்பனையாக வந்து யூகம் கற்பிக்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவத்துக்கு அந்தஸ்துக்கு களங்கம் கற்பிக்கிறது முயற்சி மாதிரி தெரியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹராமான நாளில் வந்து அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நோன்பு பிடிக்க அனுமதிக்கவே மாட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை விட்டு அனுப்பி எப்படி ஈலா விஷயத்தில் வந்து மாசத்துடைய முடிவை அறிவிச்சனா அதே மாதிரி என்ன செஞ்சிருப்பான், அல்லாஹ் தஆலா வந்து கண்டிப்பாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அவர் தோழரையும் என்ன செஞ்சிருப்பான், நிச்சயமாக தவறிலிருந்து அப்பாற்பட்டவர்களாக ஆக்கியிருப்பான். அதுபோடு மட்டுமல்லாமல் என்னமோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்கேருந்தோ வந்த வாகன கூட்டம் வந்து பயான் பண்ணி அறிவுரை சொல்ல இன்னைக்கு வந்து பெருந்தாங்க நோம்பு, அந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் என்னமோ ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து பாடம் நடத்துகிற மாதிரியான ஒரு கற்பனை அப்படி இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இது வந்து உண்மை நடந்துருச்சுன்னு சொன்னால் இந்த வந்து பரபரப்பான செய்தி, அதாவது
வாகன கூட்டம் வந்து மதீனாவுக்கு வந்து இப்படி ஒரு செய்தியை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நோன்பை விட்டார்கள் என்று சொன்னால் இந்த செய்தி வந்து மதீனா புறகும் பரபரப்பான செய்தியாக பரவி இருக்கக்கூடிய செய்தியாக வந்திருக்கும். அந்த ஹதீஸை வந்து முத்தவாத்திர அறிவிப்பாக, அதாவது பல சஹாபாக்கள் ஃபேமஸான சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பாக வந்திருக்கும். ஆனால் அப்படி வர இல்லை. இங்கே யாருன்றே தெரியாத அபூ உமைர் சொல்றாரு. அபூ உமைர் யாரு? சஹாபி கிடையாது, அவர் தாபியும் கிடையாது. தாபின்னு கூட 4ஆம் தரத்தில் உள்ளவர், தபக்கா 4வது உள்ளவர். அவர் யாரு? அறியப்படாத ஆளு கூட. நம்ம வந்து ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அவர் வந்து வாழ்ந்த காலம் எப்படி இருக்குன்னு சொன்னா தபா தாபின் காலத்தை ஒட்டி இருக்கு. இப்படி பல்வேறு கருத்து. அதோடு மட்டும் இல்லாமல் வாகன கூட்டம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபத்வா கேட்க வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, நீங்கள் வந்து உங்கள் திடலுக்கு சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் வந்து நோன்பை நீங்கள் விடுங்கன்னு சொல்லி இப்படிப்பட்ட குழப்பம். அதான் அமரகுங்கிற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இது தத்தம் பகுதி பிறைக்கு தான் வந்து ஆதாரம், நீங்கள் போய் உங்கள் இடத்துல போய் பெண்ணா சொல்லுங்கன்னு சொல்லி வாகன கூட்டத்துக்கு வந்து பிறையை பார்த்து நோன்பு பிடித்த வாகன கூட்டத்துக்கு பிறையை பார்த்து விட்டு நோன்பை வந்து பெருநாளை கொண்டாடுவது தெரியாத, சட்டம் தெரியாத ஒரு முட்டாள் சமுதாயமாக அந்த வாகன கூட்டம் இருந்துச்சுங்கிறது வாகன கூட்டத்துக்கு என்ன செய்யுது? வம்பு கிழக்குது. இப்படி அடுக்கடுக்கான பிரச்சனைகள், இந்த அறிவிப்பாளர் வசையில பிரச்சனை, இவங்க சொன்னக்கூடிய ஆள் மாறாட்டம், இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனை உள்ளதுதான் இந்த வாகன கூட்டம் என்பதை தெளிவாக அல்லாஹ்வை முன்னிறுத்தி இந்த சமுதாய மக்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இது சம்பந்தமான முழு தகவல்களையும் எங்களுடைய இஜ்ரி கமிட்டி வெளியிட்டக்கூடிய தத்தம் பகுதி பிறை, தமிழக பிறை, சர்வதேச பிறை, பிறை பார்த்த தகவல் போன்ற பிறை நிலைப்பாடுகளுக்கு வாகன கூட்டம் ஹதீஸ் ஆதாரமாகுமா என்ற இந்த புத்தகத்தை இன்ஷால்லா வெளிவர இருக்கிறது. அன்பளிப்பு பிரதியாக உங்களுக்கு தர இருக்கிறோம். இதே புத்தகம் வெப்சைட்டில் இருக்கு, நீங்கள் மீண்டும் மீண்டும் படித்து பாருங்க என்று கூறி இந்த வாகன கூட்ட விஷயத்தில் வந்து ஏதாவது விடுபட்டிருந்தால் சகோதரர் ரஷீத் அவர்கள் சொல்லி முடித்து வைப்பார்கள். அடுத்ததாக நம்ம என்ன செய்வோம்? சர்வதேச பிறைக்கு நம்ம வருவோம் இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். இது நேரம் வரைக்கும் நாம் சர்ச்சை செய்த விஷயத்தினுடைய இறுதியாக எல்லா விஷயங்களையும் சகோதரர் அஹமத் சாஹிப் அவர்கள் வந்து தெளிவாக தொகுத்து உங்களுக்கு வழங்கியுள்ளார்கள். இதிலிருந்து என்ன நமக்கு கிடைச்சிருக்கிற கருத்துங்கிறதையும் சகோதரர் மசூத் அவர்களும் உங்களுக்கு நினைவுபடுத்தினாங்க. இப்போ இனிமேல் வந்து பிறையில் என்ன நிலைப்பாடுக்கு வரணுங்கிறதையும் இந்த ஹதீஸ் நமக்கு சரியில்லைங்கிறதுனால நமக்கு தெளிவான ஒரு இது கிடைக்குது. அப்படின்னா குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 189வது வசனத்தில் கூறியிருக்கின்ற பிறைகள் தான், அஹில்லாக்கள் தான் வந்து உங்களுக்கு காலண்டராக இருக்கிறது. அது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அஹில்லாக்களுக்கு ஹிசாப் ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த ஹிசாபை வந்து சரியான முறையில் அறிந்தவர்களாக அதை கணக்கிட்டு எப்போ வந்து மாதம் துவங்கும், எப்போ மாதம் முடியும் என்பதெல்லாம் முன்கூட்டியே நம்மளால் அறிய முடியும். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க அறிந்திருக்கிறாங்க. அந்த அறிந்ததின் அடிப்படையில் அவங்க செயல்பட்டுருக்கிறாங்க. எப்போ வந்து பிறை மறைக்கப்பட்டு பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து பிறை தென்படாவிடுமோ அந்த நாள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஓம்மா என்றும் ஹஃபியா என்றும் ஓமியா என்றும் ஹபியா என்றும் போன்ற வார்த்தைகள்னால நமக்கு பாடம் படித்து வந்திருக்கிறாங்க. அந்த நாளில் தான் ஃபாக்குமில் இத்தத்தா ஃபாக்குமில் அததா ஃபக்குதுரு லஹு போன்ற வார்த்தைகள்னால அன்றைய தினத்தில் நீங்கள் மாதத்தை பூர்த்தி செய்யுங்கள், எண்ணிக்கையை பூர்த்தி செய்யுங்கள், கணக்கிடுங்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. அந்த கற்று தந்ததின் அடிப்படையில் நாம் மாதத்தை பூர்த்தி செய்தவர்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? சரியான நாட்காட்டியை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியவர்களாக இனிமேல் என்ன செய்யக்கூடாது? இஸ்லாமிய அடிப்படையில் இன்றைக்கு வந்து பிறை தெரியலன்னா அது 30 ஆக்கிக்கலாம், அல்லது வந்து பெருநாள் ஒரு நாள் கழித்து கூட கொண்டாடலாம், எங்கேருந்து தகவல் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது போன்ற ஒரு அசால்ட்டான நிலைமை வந்து பிறைகள் விஷயத்தில் நாம் இருக்கக்கூடாது என்பது, அதை வந்து உங்களுக்கு அது சரியான ஊர்ஜிதமான முறையில் எடுத்து சொல்கிறதுக்கு தான் இந்த ஆய்வு நம்ம இங்கே பண்ணியிருக்கிறோம். என்ன நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னா, ஏதோ இவங்களுக்கு பிடிக்காத ஹதீஸெல்லாம் தட்டுறதுக்காக இவங்க ஒரு முயற்சி செஞ்சுருக்கிறாங்க, இது மாதிரி வந்து எதெல்லாம் இவங்களுக்கு தேவையோ அதெல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க, எதெல்லாம் இவங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் தப்புன்னு இவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு தவறான பிரச்சாரம் பண்ணிடக்கூடாது. காரணம் என்னென்னா, நாங்கள் இதுவேற வரைக்கும் சொன்னது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. சகோதரர்
முகமது ஃபிர்தௌசி அவர்கள் சொன்ன விஷயம்னா, ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த ஹதீஸ் சம்பந்தமாக சொல்லி இருக்கிறது எல்லாமே இதுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிற, நமக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிற அறிஞர்கள் இப்னு ஹிப்பான், இப்னு ஹஜர், இப்னு முந்திர், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் அபு ஹனீஃபா, இது போன்ற அறிஞர்கள் இது சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்கிறாங்கங்கிறது அவங்களோட கிதாபிலிருந்து தான் நாங்கள் எடுத்து போட்டிருக்கிறோம். நாங்கள் அபு உமேரை பற்றி என்ன நினைக்கிறோம், நாங்கள் அபு அவானை பற்றி என்ன நினைக்கிறோம்னு சொல்லி இஜ்ரி கமிட்டி என்ன கருத்து சொல்லியிருக்கிறோங்கிறது நாங்கள் இங்கே சொல்லலை. அந்த கருத்தெல்லாம் பொய்யா அல்லது நாங்கள் புனையப்பட்டு தான் இங்கே சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு ஒரு சரியான நாட்காட்டியை வழங்கி மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குழப்பத்திலிருந்து அவங்கள விடுவிச்சு உண்மையான ஒரு நாட்காட்டியை நிலைநாட்டி மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வழிமுறையை எடுத்து சொல்லி, மார்க்கம் என்பது இஸ்லாம் என்பது ஒரு தெளிவானதாக இருக்கிறது, அது இலகுவானதாக இருக்கிறது, எல்லா காலத்திலும் மக்களுக்கு நிலைநாட்டக்கூடியதாக இருக்கிறது, எல்லா மார்க்கத்துக்கு மேலோங்கி நிற்கக்கூடியதாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் இஸ்லாத்தை பற்றி புனிதமாக பேசுகிறோமே, அது உண்மையாக இருந்தால் இந்த பிறை விஷயம் மட்டுமல்ல எல்லா விஷயத்திலையும் இஸ்லாம் தெளிவாக வழிகாட்டுகிறதாக இருக்கணும். இனிமேலாவது என்ன செய்யக்கூடாது, இஸ்லாத்தில் செக்குடைய நாள் இருக்குது, சந்தேகத்துக்குரிய நாள் இருக்குது, மேகமூட்டமாக இருந்தால் 30 பூர்த்தி பண்ணணும், இது போன்ற சாக்கு போக்கெல்லாம் சொல்லி மக்களை மீண்டும் மீண்டும் குழப்பத்தில் ஏற்படுத்தாமல் மக்களுக்கு ஒரு தெளிவான வழியை காட்டி இஸ்லாம் மேலோங்க செய்வதற்காக நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் உதவி தந்தருள் புரிவானாக என்று கேட்டவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கலந்துரையாடல் உரையாடல் மூலமாக பொதுமக்களுக்கும் சர்வதேச கொள்கை நிலப்பாட்டில் இருக்கக்கூடிய பிற விஷயத்தில் அந்த மக்களுக்கும் ஒரு செய்தியை பதிவு செய்ய. பொதுவாக மார்க்கம் என்பது ஒரு சாராருக்குத்தான் விளங்கும் என்று ஆரம்பத்திலிருந்து போட்டப்பட்டனால தான் முஸ்லீம் சமுதாயத்தில் அதிகமான மக்கள் எப்படி ஒதுங்கி போயிட்டாங்கன்னு சொன்னால், இதை பேசுறதுக்குன்னு வேலை செய்கிறாங்க. ஒரு சில பேருக்கு அவங்க பார்த்துக்குவாங்க, நம்ம என்ன செய்வோம், வியாபாரம் பார்த்தோமா, சொத்து வாங்கினோமா, ஜும்மாவுக்கு லேட்டாக போனோமா, சீக்கிரம் வீட்டுக்கு போனோமான்னு வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்கிறாங்க. மார்க்கத்தை விட்டு அவங்கள என்ன செஞ்சுருக்கோம், துண்டிச்சு அனுப்பிட்டோம். இதுக்கும் நம்ம அல்லாஹ்வை பதில் சொல்லணும். மார்க்கம் திறந்த புத்தகம் போல எல்லாருக்கும் விளங்கும், இலகுவானது. அதனால விளங்கக்கூடிய விஷயங்களை ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது போலவும் விளங்காத எல்லாருக்கும் போல வச்சியும் ஒரு மாயத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறோம். அதை உடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கலந்துரையாடல், வேற ஒன்றும் இல்லை. வேற யார் மேல உள்ள தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ உள்நோக்கமோ நமக்கு நிச்சயமா கிடையாது. அது அல்லாஹ் சாட்சியான நாம நினைக்கல. என்னன்னு சொன்னா, நம்ம இஸ்லாமிய சமுதாயமே ஒன்றுபட்டு ஒரு கருத்துல உள்ளுறாம மாற்று மத சமுதாயத்துக்கு இஸ்லாத்தை எதை சொல்லி அழைக்கிறது, நமக்குள்ளே பல பிரிவுகளா இருந்து கொண்டு இப்போ சிந்திக்கு பார்க்கணும் மாட்டாம அந்த விஷயத்த. நாம எல்லாம் ஒரே யூனிட்டியா நின்று பெருநாளாகட்டும், நோன்பாகட்டும், ஜக்காத் ஆகட்டும், மற்ற வழக்கு வழிபாடாகட்டும் ஒரே கருத்துக்கள் வரும்பொழுதுதான் ஒரு சமுதாயம் பலமிக்க சமுதாயமாக மாறும். அப்ப வெளியிலிருந்து பார்க்க மக்களுக்கு நிச்சயமாக இந்த சமுதாயம் ஒரு அற்புதமான சமுதாயம், இவருக்கு எந்த கொள்கை என்பதை மக்கள் விரும்புவாங்க. இப்ப நமக்கு கூட எப்படியா போச்சு, மக்களுடைய பார்வையில கேலி கூத்து பொருளாக மாறிட்டோம். அதனால பொதுமக்களும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று நினைக்க வேண்டாம். இந்த வீடியோ கிளிப்பை நீங்க பார்க்கக்கூடிய மக்கள் செய்யுங்க, நீங்களும் இது விஷயமாக முழுமையான முயற்சி செய்யுங்க, சம்பந்தப்பட்டவங்களை கேட்டு தெளிவு பெறுங்க. சர்வதேச கொள்கை உடைய அந்த பிற கொள்கையை உடையவங்க நீங்க சாத்தியமான ஒன்றுதான் என்பதை மீண்டும் ஒரு முறை செய்யுங்க, பரிசீலனை செய்யுங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், அதனால அந்த பாதத்தில் நிற்பேன் என்று சொன்னோம்னு சொன்னா சத்தியத்தை அதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வச்சு அவன் விளங்க முடியாம போயிடும். நம்ம சொந்த கருத்தை விட்டுட்டு அல்லாட்டு கேட்கணும், ரப்பி சிதனி இறைவா தெளிவான ஞானத்தை கொடு. அப்ப அந்த அடிப்படையில் போனா தான் மார்க்கம் விளங்கும். மார்க்கத்தில் எல்லா பிரச்சனைகளும் தீர்வு இருக்கும் பொழுது உலகமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களும் சந்தோஷமாக ஒரே நாளில் கொண்டாடக்கூடிய இந்த பெருநாள் நோன்பு விஷயத்துல இத்தனை பிரிவுகளும் பிளவுகளும் வேண்டாம். அதனால சமுதாயம் ஒன்றுபட எல்லோரும் நாம் ஒன்றிணைந்து மீண்டும் தாவா பணியை சிறப்புற செய்வதற்கு இந்த விஷயத்தில் அவங்களுடைய கொள்கைகளை செய்ய கொஞ்சம் மறுபரிசீலனை செய்கின்ற அன்புடன் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய தனிப்பட்ட முறையில் யாருக்கு விருப்பம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, கால் பேசி தான் கிடையாதுங்க. எந்த பிறை விஷயத்தில் எந்த நிலைப்பாடாக இருந்தாலும் சரி,
எங்களை யகூதி நசரானி என்னது ராபிதாக்கள் மஜூசிகள் அவர்கள் சொன்னால் கூட நாங்கள் அவர்களை முஸ்லீம் சகோதரன் நினைக்கிறோம். எங்களுடைய சகோதரன் நினைக்க நாங்கள் திருப்பி என்ன செய்ய மாட்டோம், அவங்கள மாதிரி தரம் தான் விமர்சிக்க மாட்டோம். எங்கள் நோக்கம் வந்து அது இல்லையே. இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசின பிறகும் சில என்ன முடிவு எடுப்பாங்கன்னா பார்த்தீங்களா, இவங்க நோக்கமே வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன எங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற இன்ஷா அல்லாஹ் மசூத்ஜி சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ரெண்டாவது குறிப்பாக வந்து நம்ம அந்த பிரச்சாரத்தை எடுத்து வைக்கும்போது என்ன கடைசியில் எல்லாம் பேசி முடித்த பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, என்னப்பா பிறைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, சொர்க்க நரகத்தை வந்து முடிவு பண்ணுற அளவுக்குள்ள மேட்ரா இது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து சமுதாய மத்தியில் பரப்பி விட்டுருக்காங்க. அதற்கும் வந்து சகோதரர் மசூத் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு பதிலை சொல்லி, நாம் இதுவரைக்கும் பேசின இந்த சர்வதேச பிறை சம்பந்தமாக சர்வதேச பிறை எப்படி சாத்தியமற்றது, எப்படி அறிவுக்கு பொருந்தாதது என்பதையும் தொகுத்து வழங்குமாறு கேட்டு முடிவுக்கு வருவோம். இப்போ நாம் வந்து அந்த இறுதி கட்டத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் வந்திருக்கிறோம். இப்போது இவ்வளோ கலந்துரையாடலுடைய அந்த இறுதியில் வாகன கூட்டம் சம்பந்தமான செய்திகள், சர்வதேச அந்த பிறை தொடர்பான அந்த தகவல் பரிமாற்றங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முழுமையாக நாம் அலசியிருக்கிறோம். அப்போ இறுதியாக நாம் என்ன இதில் முடிவு எடுக்கணும்னு சொன்னால், சர்வதேச பிறை நிலைப்பாடு என்பதே ஒரு விதமான ஒரு மாயை. இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒன்று, இன்னும் வலுவான எந்த ஆதாரங்களும் இல்லாத ஒன்று என்ற முடிவுக்கு தான் நாம் வர முடியும். இதை முந்தி நம்ம வந்து வெறுமனே இதை சொல்லலை, ஒரு வார்த்தையாக இதை சொல்லாமல் அதை காரண காரியங்களோடு நாம் நிரூபித்திருக்கிறோம். என்னென்ன காரணங்கள், என்னென்ன காரியங்கள்லாம் இது வந்து பலகீனம் அடையுது, என்னென்ன விஷயத்தில் சாத்தியம் இல்லாத இருக்குது, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, நிறைய விஷயங்கள் தவறாக இருக்குது என்பதை ஆதாரப்பூர்வமாக காரணம் காரியங்கள் நிரூபித்து நம்ம என்ன செய்கிறோம், இது ஒரு மாயை, இது ஒரு தப்பான செய்தி என்பதை இந்த மண்டலத்தில் நாம் பதிவு செய்கிறோம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன்னா நிறைய எவிடன்ஸ், நிறைய ஆதாரங்களை நாம் அதுக்கு சமர்ப்பிச்சிருக்கிறோம். சர்வதேச பிறை நிலைப்பாடு என்று சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற 165க்கும் மேற்பட்ட நாடுகள், கிட்டத்தட்ட 200 நாடுகள் வரைக்கும் இன்றைக்கி இருக்குது. இந்த உலகத்தில் சின்ன சின்ன நாடுகள் உருவாகி 200க்கு பக்கம் நாடுகள் இருக்குது. இந்த 200 நாடுகளோடும் தகவலை பரிமாறக்கூடிய எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இவர்கள்ட்ட கிடையாது. ஒரு முறையான ஒரு ஆதாரப்பூர்வமான செய்திகளை வாங்க முடியாது. அப்புறம் தகவலே பெற முடியாத சூழலில் இருந்து கொண்டு நாங்கள் எங்கிருந்தாலும் தகவலை ஏற்றுக்கொள்வோம் என்றால் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி தான் அது. அவனே முடவனாக இருக்கிறான், 2 காலம் இல்லை அவனுக்கு, அவன் எங்கேருந்து கொம்பு தேனை பிடிக்கிறது? அப்போ தகவலை பெறுறதுக்கு எந்த வழிமுறைகளும் யாரோடும் தொடர்பு இல்லாமல் இருந்துக்கிட்டு நான் தகவலை பெறுவேன்னா அது என்னது, அது பொய்யான ஒரு வார்த்தை, சாத்தியமற்ற ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிற தகவலாவது ஒழுங்காக வருதானா அதுவும் இல்லை. அது நம்ம அதில் பல சுற்றி காமிச்சிருக்கிறோம். டிவியில் ஓடுற ஸ்க்ரோலிங்கை பார்த்தா அதை என்ன செய்கிறாங்க, சவுதி அரேபியான்னு அறிவிக்கிறாங்களே தவிர அதுக்கு முறையான ஒரு தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சர்வதேச பிறை நிலைப்பாட்டில் ஒரு கேள்வி கேட்டோம், முக்கியமான ஒரு கேள்வி அது. அமெரிக்காவில் வந்து மகரிபை தாண்டி பிறையை பார்க்கும் பொழுது கிழக்கில் இருக்கிற ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் ஃபஜ்ரை தாண்டி போயிருக்குமே, இப்போ இவங்களுக்கு என்ன சட்டம் சொல்ல போகிறீங்க? ஒரு நோம்பு விட்டுட்டாங்கன்னு சொல்ல போகிறீங்களா? அவங்க வந்து விடுபட்டு நோம்பு வைக்கணும்னு சொல்லி சட்டம் போவீங்களான்னு கேட்டோம். அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, அப்படி தொங்கி நிற்கிது அந்த கேள்வி. அப்போ அது நியாயமான கேள்வி, அதுக்கு பதிலளிக்க முடியாது. ஏதாவது சப்பக்கட்டு கட்டலாமே தவிர அதுக்கு என்ன செய்ய முடியாது, ஒரு முறையான பதில் அவங்க அளிக்க முடியாது. அதே மாதிரி வந்து இரவுல போய் மகரிபுக்கு பிறகு போய் மேற்கு பகுதியில் போய் பிற பார்க்கறதுக்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது. அதாவது விஞ்ஞான ரீதியாகவும் இல்லை. ஏன்னா வந்து பிறை உதிக்கிறத பார்க்குறேன்னு சொல்கிறாங்க, பிறை உதிக்கிறது கிழக்கில் உதிக்கிற பிறையை போய் மகரிபுக்கு அப்புறம் மாலையில் போய் பார்த்தாங்கன்னா அது மறையிற போகிற. அப்போ விஞ்ஞான ரீதியாகவும் ஒத்திக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து இந்த மாதிரி மாலையில் மகரிபுக்கு பிறகு மேற்கில் போய் பரபார்ப்புக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, அவங்க ரசூலை செஞ்சுருக்காங்களா, இல்லை அப்படி ஒரு திசையை காமிச்சு கொடுத்தாங்களான்னு கேட்டால் அதுக்கும் பதில் கிடையாது. அப்போ அதுவும் என்ன இல்லை, விஞ்ஞான ரீதியாகவும் இல்லை, மார்க்க ரீதியாகவும் அதுக்கு பதில் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தகவலை வந்து 29 வந்து அந்த மேகமூட்டமாக இருந்தால் 30 பூர்த்தி ஆக்கணும்னு சொல்கிறாங்க. மேகமூட்டமாக இருந்தால் பூர்த்தி ஆக்குறது சரி, 29 பார்க்குறோம், வானம் தெளிவாக இருக்குது, புற தெரியல, இப்போ என்ன செய்யறது? மேகமூட்டமும் இல்லை, வானம் தெளிவாக இருக்குது, புறையும் இல்லை, இப்போ என்ன செய்யறது? அதுக்கு எந்த ஆதாரமும் உங்கள்கிட்ட கிடையாது. அப்போ இந்த மாதிரி சில செய்திகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வதேச சொல்கிறாங்களே தவிர அது சவுதி தேச பிரதான தவிர சர்வதேச பிற கிடையாது. சவுதி அரேபியாவும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சவுதி அரேபியாவும் சொல்லலைங்க, எங்களை ஃபாலோப்படும் சொல்லலை. சவுதி அரேபியா நாடும் நாங்கள் தான் உலகத்துக்கு அத்தாரிட்டி, நாங்கள் சொல்ல நீ கேட்க, அந்த நாடும் சொல்லலை. இவங்களா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதை பின்பற்றாங்களே தவிர அந்த நாடு இதுக்கு எந்த பொறுப்பும் எடுக்கலை. அது முக்கியமான செய்தி அது.
அப்போ அது மாதிரி சர்வதேசன்றது கிடையாது, சவுதி தேச பிரதான் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாகன கூட்டம் அந்த ஹதீஸில் உள்ளது பார்த்தீங்கன்னா அந்த அதில் உள்ள அந்த குளறுபடிகள் அது நம்ம விழாவாரியாக சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் இறுதியாக உங்களுடைய கவனம் தரதுக்காக வேண்டி சொல்லிடுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த அறிவிக்கக்கூடிய அபு உமைர் அவர்கள் யாருனே அறியப்படாதவர், யாருனே தெரியாத ஒரு ஆளை வந்து என்ன செய்கிறாங்க, இவங்க தூக்கி பிடிக்கிறாங்க. அதே மாதிரி அது சம்பந்தமாக சட்டமியாம இதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க விதிச்சிருக்க எந்த ஒரு வரையறைக்குள்ளேயும் என்ன இல்லை, இந்த ஹதீஸ் வரலை. அதே மாதிரி இமாம் இப்னு அப்துல் பர், அதே மாதிரி இமாம் இப்னு ஹத்தான், இது போன்ற மாபெரும் அறிஞர்கள் எல்லாம் இந்த ஹதீஸை செஞ்சுட்டாங்க. இந்த அறிவிப்பாளர் அபூ உமைரை பொறுத்தவரையில் அவர் யாராண்டி அறியப்படாதவன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து அவரை பற்றி சொல்லியிருந்தாலும் அவங்க ஸ்ட்ராங்காக என்ன செய்யலை, இவர் சரியான ஆளு தான், இன்னும் அடிப்படையில் சரியானவர், இவருக்கு இன்னும் வரலாறுகள் இருக்குது, இவர் இன்னும் மாணவருடையவர் என்று என்ன செய்யலை, முழு ரெக்கார்டை கொடுக்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாகன கூட்டம் ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம், ஒரு மாபெரும் நிகழ்ச்சி. ஒரு விஷயத்தை நீ யோசிச்சு பாருங்க, நீங்க நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம இந்த கொள்கைக்கெல்லாம் ஏற்கிறதுக்கு முன்னாடி பல சந்தர்ப்பங்களிலே இந்த நோன்பு விஷயம் என்ன நடந்திருக்கு நம்ம வாழ்க்கையில. சில நாட்கள் சில வருடங்கள்ல பார்த்தீங்கன்னா நோன்பு வைத்த நிலையில ஃபஜ்ரு தொழுகை போயிருக்கோம். அப்படி நோன்பு வைத்த நிலையில ஃபஜ்ரு தொழுகை போகும்போது அந்த ஃபஜ்ரு தொழுகையில அறிவு பண்ணியிருக்கிறாங்க. சில எனக்கு நடந்திருக்காது, இல்லை எங்களில் பல பேர் நடந்திருக்கலாம், உங்களே நடந்திருக்கலாம். ஃபஜ்ரு தொழுகையில அறிவு பண்ணியிருக்கிறாங்க, நம்ம நேற்றுக்கு பரவா தகவல் லேட்டாக வந்துச்சு, தகவலை சொல்ல முடியல, ஆகினால் நீங்களும் நோன்பு விட்டுடுங்க, இன்னைக்கு பெருநாள் என்று ஃபஜ்ரில் அறிவு பண்ணதெல்லாம் உண்டு. இது நம்ம வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் எல்லாம் பசுமையாக ஆணி அடித்த மாதிரி உள்ள பதிஞ்சிருக்குத. ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் நோன்பு வைத்திருக்கிற ஒரு மாபெரும் நிகழ்வு. அந்த நோன்பையே ஒரு வாகன கூட்டத்தாரை வந்து ஒரு தகவலை சொல்லி முடிக்க வைக்கிறாங்கன்ற அந்த மதிய நாள் எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை குறைஞ்ச ஒரு 4 சஹாபாக்கள் அறிவிக்க வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. ஒரு 4 சஹாபாக்கள் ஒரு முத்தவாத்திரான ஹதீஸா அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி யாரென்றே அறியப்படாத ஒருத்தரால் அறிவிக்கப்படுதுன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்ப இதுல இருந்தே தெரியுது என்ன, இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, யாருக்குமே தெரியாத ஒரு செய்தி விளங்குதா இல்லையா? அப்ப இது ஒரு முக்கியமான விஷயங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வோடு நேரடியாக தொடர்பு வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ரசூலவே ஹராமான நாளிலே நோன்பு வைத்திருந்தார்கள் என்ற ஒரு செய்தி இந்த ஹதீஸ் சொல்லுது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலே ஒரு ஹராமை செஞ்சாங்க என்கிற மாதிரியான தோரணையில் அமைந்த இந்த செய்தி எப்படி ஏற்றுக்க முடியும்? அல்லாஹ்வுடைய ரசூல் மீது அந்த நம்பிக்கை இட்டுக்கட்டுறது ஆகாதா? இது அவங்க மேல ஒரு களங்கம் சுமத்துறது ஆகாதா? அப்ப கண்டிப்பா என்ன இல்லை, எந்த வகையில பார்த்தாலுமே இந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அறிவிப்பாளர் வரிசையில பார்த்தாலும் சரி, அது கருத்து ரீதியாக பார்த்தாலும் சரி, அல்ல அது அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையை பார்த்தாலும் சரி, எந்த வகையில என்ன இல்லை, இந்த செய்தி ஒரு ஆதாரபூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு சாத்தியக்கூறுகள் எந்த விஷயத்திலையுமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா நேற்று பிறகு பார்த்தாங்க, அது சில டிஸ்கஸ் பண்ணாங்க, இது செய்தி இல்லைங்கும் போது அந்த டிஸ்கஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் என்ன ஆயிடுச்சு, இந்த ஹதீஸே வந்து இல்லை என்று ஆகிவிட்டது. அப்ப இந்த ஹதீஸை பொறுத்த வரையில இது வந்து ஒரு ஹதீஸே கிடையாது. இல்லாத ஒரு செய்தியை தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு அல்ல இஸ்லாத்தை குழப்புவதற்காக வேண்டி யாரோ ஒரு செய்தி இட்டுக்கட்டி உள்ள நுழைச்சு இதை ஒரு பிரபகண்டாப்படுத்துறாங்களே தவிர இது உண்மையில என்ன இல்லை, இது இஸ்லாத்தில் ஒரு ஆதாரமான விஷயங்கள் எந்த வகையிலையும் இதை எடுத்துக்கொள்ள முடியாது என்பதுதான் இந்த செய்தியான காரணம். வேற எங்களுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லைங்க. அதை திரும்ப பதிவு பண்ணாங்க. இதை வந்து இந்த செய்தியை வந்து பலகீனப்படுத்தி அதன் மூலமாக நாங்கள் ஏதாவது நிறுவ வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை. ஏன்னா எங்களுடைய கருத்தை நிறுவுவதற்கு திருமறை குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் சான்றா இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நிறைய செய்திகள் சான்றா இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை பலகீனப்படுத்தணுன்ற எந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை. இருந்தாலும் ஏன் இதை சொல்றோம்னா, ஒரு விஷயத்தை ஹக் என்று விளங்கி கொண்டால் அதை சொல்றதா ஒரு முஸ்லீமுடைய பண்பு. எதை சத்தியம்னு விளங்கிட்டோமோ அதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாளில ஒரு சாரார் வந்து நரக தள்ளப்படுவாங்க. அவங்க யாருன்னு சொன்னா சத்தியத்தை விளங்கி அதை மக்களுக்கு சொல்லாம தங்கள் அளவிலே அதை மறைத்து கொண்டவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப விளங்கின சத்தியத்தை வந்து மறைச்சு வைக்கிறது என்னது ஒரு முஸ்லீமுடைய பண்பே கிடையாது. அடுத்த ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சில சகோதரர் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது என்னங்க பெரிய விஷயம், ஒரு பிறை என்று காலம் முழுக்க இதுலேயே உங்களுடைய உழைப்பு உங்களுடைய பொருளாதாரத்தெல்லாம் வீணடிக்கிறீங்களே, இது சொர்க்கம் நரகத்தை நிச்சயமான்ற ஒன்றா? இந்த மாதிரியான சில கேள்விகள் நம்ம சமுதாயத்தை எதிர்கொள்கிறோம். கவனமாக இருங்க இந்த விஷயத்தில். இது வந்து இஸ்லாத்தையே வந்து பலகீனப்படுத்தக்கூடிய ஒன்று. இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு அம்சமுமே அது இலகுவாக எடுக்கிறதுக்கு அல்லங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் 23 ஆண்டு காலம் இந்த பூமியில கடுமையாக கஷ்டப்பட்டு சொன்ன ஒரு மார்க்கங்க இது. அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பூமியில கடுமையாக கஷ்டப்பட்டு சொன்ன ஒரு மார்க்கம். அவர்கள் சொன்ன எந்த ஒரு செய்தியை நாம் என்ன செய்யக்கூடாது, இலகுவாக எடுக்கக்கூடாதுங்க. இந்த மார்க்கத்தை பொறுத்த வரையில இது ஒரு முழுமையான மார்க்கம்.
இதில் சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்கள் என்று நாம பாகுபடுத்துறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் எதை சொன்னானோ அதை ஏற்றி நடப்பதான் ஒரு அடிமைக்கு என்ன பண்புங்க? ஒரு அடிமைக்கு என்ன பண்பு? ஒரு எஜமானன் என்ன கட்டளை போட்டானோ அந்த கட்டளை அப்படியே ஏற்று செயல்படுறதான் அடிமையுடைய பண்பு. ஒரு அடிமை எஜமான கொஸ்டின் பண்ணக்கூடாது, இவ்வளோ பெரிய விஷயமா, இது என்ன சின்ன விஷயம் தானே, இது எஜமானே கேவலப்படுத்துறது. எஜமானுக்கும் அடிமைக்கு உள்ள தொடர்பு என்ன? எஜமான் ஆர்டர் போடுவான், அடிமை அதை செயல்படுத்தணும். அது சின்னதா பெருசான்னு கவலைப்பட வேண்டிய தேவை அடிமைக்கு இல்லை. அப்போ அந்த அடிப்படை தான் நீங்கள் அணுகணுமே தவிர இது சின்ன விஷயம் தானே, இதுக்கே இவ்வளோ பெரிய உழைப்பு, இது சின்ன விஷயம் இல்லை. ஹராம் ஹலால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது. ஏன்னா இந்த ரமலானுடைய 1ஆம் தேதி உணவு அருந்துவதற்கு தடை செய்யப்பட்ட ஹராமான நாள், நோன்பு வைக்க வேண்டிய நாள். அன்னைக்கு இந்த சமுதாயத்தில் பல பேர் ஷாபாண்ட 29 அல்லது 30 நினச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ உணவு அருந்துவதற்கு ஹராமாக்கப்பட்ட நாளில் உணவு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, இது ஹராம் இல்லையா? அதே மாதிரி ஷவ்வாலுடைய 1ஆம் தேதி நோன்பு வைப்பதற்கு ஹராமான நாள். அன்றைக்கு உணவு அருந்தி சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள், அன்றைக்கு நோன்பு வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இது ஹராம் சம்பந்தப்பட்டது இல்லையா? அப்போ இது முக்கியமான விஷயம். ரெண்டாவது, அல்லாஹ் தஆலா வானத்தையும் பூமியையும் படைக்கும் போதே நாள், வாரம், மாதம், ஆண்டுகள் இதெல்லாம் தெளிவாக தீர்மானிச்சுட்டான். என்னென்ன அன்னைக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செஞ்ச ஒரு விஷயத்தை நாம் நம்முடைய பலகீனத்துக்காக வேண்டி மாற்றி அமைச்சுக்கிட்டால் அது என்ன இல்லை, அது மார்க்கம் ஆயிராது. அப்போ இது சின்ன விஷயம் என்று ஒதுக்குறதுக்கெலாம் என்ன இல்லை, இதில் எந்த விதமான ஒரு காரியம் கிடையாது, இதுலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் பல பேர் பதிவு செய்கிறாங்க, எங்களுக்கு எந்த விதமான ஒரு கால் புணிச்சு யாரு மேலே எந்த கோபமும் கிடையாதுங்க. ஏன்னா எல்லோரோடும் நாங்கள் இருந்தவர்கள் தான். இன்னைக்கு யாரையும் நாங்கள் விமர்சனம் பண்ணி சில எதிர்கருத்துக்களை பேசுகிறோமோ அவர்களோடெல்லாம் ஒன்றாக நாங்கள் பணி செய்தவர்கள். எங்களுடைய சொந்த வெறுப்புக்காக வேண்டாம் நாங்கள் வெளியே வரலை. எந்த விதமான ஒரு உள்குறை சண்டையும் எங்களுக்கு கிடையாது, கொடுக்கல் வாங்கலையோ மற்ற விஷயங்களே கிடையாது. ஒன்னே ஒன்று என்ன இருந்துச்சு, மார்க்க விஷயத்தில் தலைமை சொல்கிற மாதிரி தான் கேட்கணுன்ட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், தலைமைக்கெல்லாம் மார்க்கத்தில் அதிகாரம் கிடையாது, அது அல்லாஹ்வுடைய ரசூலோடு முடிஞ்சிருச்சு. மார்க்க விஷயத்தில் ஒரு தலைமை கட்டளை போடுற ஆர்டர்ன்றது அல்லாஹ்வுடைய தூதரோடு முடிஞ்சு விட்டது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சுயமா அல்லாஹ் அதிகாரத்தை கொடுக்கல, அல்லாஹ்வுடைய வஹீன் அடிப்படையில் தான் அவங்க சட்டம் சொன்னாங்க. அப்போ அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ்வுடைய தூதரோட எல்லா வகையிலும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆர்டருக்கெல்லாம் கட்டுப்பணிய மாட்டோம். உலக விஷயங்கள் நிர்வாக விஷயத்தில் கட்டுப்படுறது வேற விஷயம். மார்க்கம் என்று விட்டால் அதில் உங்களோட கட்டுப்பாடுலாம் ஒன்றும் கிடையாது, அது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு மட்டும்தான். அந்த மாதிரி கட்டுப்படுறதா நாங்கள் மதுஹபுகளில் இருந்திருப்போம் என்று சொல்லி தான் விவகாரமே தவிர வேற எந்த விதமான உள்நோக்கமோ வேறு சண்டை எதுவுமே கிடையாது. அப்போ எந்த விதமான கால் புணர்ச்சியும் எங்களுக்கு இல்லை. தெளிவாக ஒரு செய்தியை தெரிந்து கொண்டால் அதை மக்கள் மன்றத்தில் எடுத்து வச்சிடணும், அது நம்ம மேலே உள்ள கடமை, இது மறுமை சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனால மட்டும்தான் என்ன செஞ்சுருக்கிறோம், இந்த விஷயங்கள் எடுத்து அலசி ஆய்ந்திருக்கவே தவிர வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. இதில் மனுஷன்ற அடிப்படையில் எங்களுடைய வார்த்தைகளில் தவறான வார்த்தை பிரயோகமோ அல்ல எங்களுடைய வரம்பு மீறிய சொற்களோ வந்திருந்தால் அல்லாஹ் கண்டி பொறுத்துக்குங்க. நாங்கள் அந்த நோக்கத்திலலாம் பேசுகிறேன், உங்களை விமர்சிக்கணும், தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணணும் பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் உண்மைத்தன்மை வெளிப்படணும் என்கிற அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் பேசினமே தவிர மனுஷன்ற அடிப்படையில் சில வார்த்தைகள் நாங்கள் பிரயோகிச்சிருப்போமே தவிர நாங்கள் வேறு எந்த நோக்கத்தில் இல்லை என்பதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். அதே மாதிரி மக்கள் தெளிவாக விளங்குறதுக்காக வேண்டி ஓய்வு நேரங்களில் படிப்பதற்காக வேண்டியெல்லாம் இது சம்பந்தமான 4 நூல்களை வெளியிட்டிருக்கிறோம். ஒன்று என்ன, கிரகண தொழுகை என்ற ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறோம். இதில் அந்த பிறை சம்பந்தமான கிரகண தொழுகை சம்பந்தமான எல்லா விதமான தகவல்களும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு, இதை பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வினா எங்கே விடை எங்கே, இந்த பிறை தொடர்பாக நாம் என்னென்ன கேள்விகளை எதிர்கருத்து உடையவர்கள்ட்ட கேட்குறோம் என்பதை விரிவாக இதில் நிறைய வினாக்களை தொடுத்திருக்கிறோம். இது வரைக்கும் இதுக்கு பதில் சொல்லப்படலை, அது நீங்கள் படித்து பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குர்ஆன் சுன்னா ஒளியிலே குறைபுடைய சம்பவம் என்ற அந்த குறைபுடைய சம்பவத்தை ஆதாரமாக கொண்டு அந்த லோக்கல் சைட்டிங் தத்தமது பகுதி நிலைநாட்டு முயற்சி பண்ணுறாங்களே அவர்களுக்குரிய பதிலாக இது சம்பந்தமாக விரிவாக அதை போட்டிருக்கிறோம். அதே மாதிரி பிறையும் புறக்கண்ணும் கண்ணால் தான் பார்க்கணும், மூலு ருயத்திகி அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது என்று சொல்லக்கூடிய மக்களுக்காக வேண்டி, சொல்லக்கூடிய அறிஞர்களுக்காக வேண்டி, அமைப்புகளுக்காக வேண்டி அந்தையும் தலைப்பாக்கி விரிவான செய்திகள் உள்ள போட்டிருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் தெளிவான அடிப்படையில் அந்த டேட்டாஸை வச்சு அந்த கேலண்டரை வெளியிடுறோம். பிறையுடைய அந்த வடிவங்கள், அது சொல்லக்கூடிய அந்த செய்திகள், அதே மாதிரி அது சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி இந்த கேலண்டரை வருடம் நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், படித்து பார்த்து இது சம்பந்தமான ஆய்வுகள் இறங்கி எல்லாத்துக்கும் கடமை இருக்குதுங்க. மார்க்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட சாராருக்குள்ளே உள்ளது அல்ல, இது ஒட்டுமொத்த உலக மக்களுக்குரிய மார்க்கம். அரசன்னாக்க இல்லா காஃபத்தலின் நாசி பஷீரம் ஒன்னதீரா, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடியவராகத்தான் இந்த தூதரை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று எல்லாம் சொல்கிறான். அப்போ அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் கொண்டு வந்த அந்த மார்க்கம் ஒட்டுமொத்த உலகத்துக்குரியது, எல்லா மக்களுக்குரியது. எல்லாரும் நாம விளங்கி செஞ்சால் தான் நிச்சயம் நாம் சொர்க்கத்துக்கு போக முடியும். யாரும் நமக்கு பொறுப்பாளி இல்லை, நம்முடைய தலைவர்களோ நம்முடைய அஜரத்துமார்களோ அல்லது நம்முடைய முன்னோர்களோ என்ன இல்லை, நாம சொர்க்கம் சொல்றதுக்கு அவங்க பொறுப்பாளி இல்லை.
அவங்க செஞ்சா அவங்களுக்கு. அப்போ அந்த அடிப்படையில் நாம சொர்க்கம் போகணும், நாம சரியா நடக்கணும்னு சொன்னா நாம இதை படிக்கணும், நாம சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு சில விஷயங்கள் தெரியலையா தெரிந்தவர்கள்ட்ட கேட்கணும். கேட்டு அதை பெற்றுக்கொண்டு அதை முறையாக அந்த அமலை செஞ்சால் தான் என்ன செய்ய முடியும், நாம் அருமையில் சொர்க்கம் போக முடியும். ஆக அந்த அடிப்படையில் இந்த ஒளிப்பதிவை இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக உட்காந்து பார்த்து அது தொடர்பான செய்திகளை எல்லாம் படித்து பார்த்து ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தால் நீங்களும் நாங்களும் அருமையில் வெற்றி பெறுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.